சிற்றம்பலம் கைத்தலூடவள் கூறி தப்பியதறின் முகன் அடிவே கற்றிடும் அடி அவர் புத்தியில் உரைபவர் கற்பகவன வினை கடிதேகும் மொத்தமும் அதியமும் வைத்திடும் அரண் மகன் மற்றொரு வீரல் உயமையானை மத்தள வைரனை உத்தமி புதல்வனை மட்டவில் மலர் கொடு பணிவேனே முத்தமிழடவினை முற்படுகிறீர்கள் முற்பட எழுதிய முதல்வோனே முப்புறம் எரிது நாச்சிவன் ஒரு ரதம் அச்சது கொடிதீரா அத்து எரது கொடு குப்பிரம் அடிபடும் அப்புணம் அதனிடையகமாகி அக்குற மகளுடன் அச்சிறு முருகனை அக்கணமணமரு பெருமா எனக் கருதந்தையும் நீ சிந்தாகுலமானவை ஈத்தனையாள் கந்த கதிதேவனே உமையாள் மைந்தா குமரா மறைநாயகனே குளிர்கோங்கு கொடித்த புகழியர்கோன் கடல் போற்றி ஆடு விசை கல்மிதப்பில் அணிந்த வீரான் அடி போற்றி வாலி திருநாவலூர் வன்கண்டர் மதம் போற்றி மூலிமொழி திருவாதவூரர் திருத்தாள் போற்றி எல்லாம் வல்ல சிவகாமி ஐயா வள்ளல் வைத்தியநாத சுவாமி பெரும் கருணைகளை நாம் இன்று ஞானசம்பந்த பெருமான் அருளி செய்த 3ஆம் திருமுறையில் புறநீர்மை பண்ணில் அமைக்கப்பட்ட மங்கையர்க்கு அரசி வளவர்கோன் பாவை என்ற இந்த பாடலை சிந்திப்பதற்கு திருவருளும் குருவர்களும் அடியார் அருளும் கூட்டியுள்ளது. இந்த பாடலை பாடுவதற்கு முன் திரு ஞானசம்பந்த பெருமானும் அப்போசாமியிலும் திருமறைக்காட்டு என்ற தளத்தில் அந்த திறக்க பாடிய எண்ணினும் செந்தமிழ் உரைப்பு பாடி அடைப்பித்தார் உண்ணின்றார் மறைக்க வல்லரோ தம்மை திரு வாய்மோ திரைவை செஞ்சடை யார் இவர் பித்தரை என்று சொல்வதற்கிணங்க அந்த திறப்பதற்காக வேதங்களால் கூட்டப்பட்ட அந்த திருமறைக்காட்டு என்ற தளத்தில் வழிபாடு செய்து கொண்டிருக்கும் போது இங்கே கூன்பாண்டிய மன்னனாக திகழக்கூடிய நின்றசீர் நெடுமாற நாயனார் நாடு முழுவதும் மதுரை பாண்டிய நாடு முழுவதுமே சமண இருளில் சூழ்ந்திருந்தது. யார் நெற்றிலையும் திருநீரே கிடையாது, யாரு களத்துல ருத்ராட்சம் கிடையாது. யாராவது திருநீர் பூசியிருந்தாங்களோ அவங்க பார்த்து என்ன சொல்லுவாங்க, திருநீரை பார்த்தாங்கன்னா கண்டு முட்டுமாங்க, சிவ நாமத்தை சொல்லிட்டோம்னா கேட்டு முட்டு அப்படிங்குவாங்க. அந்த அளவுக்கு இருந்திருக்காங்க சமண மதத்துக்காக. சரி, அவங்களோட மந்திரம் தான் என்ன அப்படின்னு பார்த்தா அஸ்தி நாஸ்தி. ஒண்ணு கடவுள் இருக்காருன்னு சொல்லணும், இல்லைன்னா கடவுள் இல்லைன்னு சொல்லணும். அஸ்தினா இருக்காருன்னு அர்த்தம், நாஸ்தினா இல்லைன்னு அர்த்தம். அஸ்தி நாஸ்தினா கடவுள் இருக்காரு இல்லை, அப்படி ஏதாவது பொருள் இருக்கா, அப்படி ஒரு மந்திரத்தை வச்சுக்கிட்டு அவங்க என்னென்னமோ செய்து பார்த்தாலும் அவங்களுடைய நிலை வேறு மாதிரியாகத்தான் இருந்தது. ஆனால் அந்த மந்திரத்துக்கு ஒரு வேலையும் செய்யாது. அஸ்தி நாஸ்திங்கிற மந்திரம் அந்த மந்திரத்தை சொல்லி எந்த பயனையும் அடைய முடியாது. நமச்சிவாயத்தை சொல்லி எல்லா பயனையும் அடையலாம். நலமிக கொடுப்பது நமச்சிவாயவே அப்படின்னாரு. யமதூதரும் அஞ்சியவரின் சொல்லால் நயம் வந்து ஓதவல்லார் தமை நன்னினார் நியமம் தான் நினைவாருக்கு இனியா நெற்றி நயன நாமும் நமச்சிவாயவே நரகம் இயல்புக நாடினர் ஆயினும். எப்பேர் போட்டவனும் 7 உலகத்துக்கு நரகம் தான் அவனுக்கு விளைவிக்கப்பட்டிருந்தாலும் அவன் நமச்சிவாயத்தை சொன்னான்னா சாமி என்ன பண்ணி வரான், நரகத்துல இருந்து அப்பேற்பட்ட தனித்துவ சிறப்புடைய நமச்சிவாயத்தை சொல்லாமல் அவர்கள் அஸ்தி நாஸ்தி என்கின்ற மந்திரத்தை சொல்லி காலத்தை வீணாக போக்கி 8000 சமணர்களும் கழுகு மரம் ஏறினார். அதனால நமக்கு தெரிஞ்ச விஷயம். இப்ப நாடு சமண இருளில் இருந்தது. அப்பொழுது ரெண்டு பேர் மட்டும்தான் திருக்கோயில் போனாங்க. ஒண்ணு மங்கையர்க்கரசி அம்மையாரும், மற்றொன்று குலச்சிறை நாயகி. இந்த 2 பேரு தான் சிவபெருமானுடைய வழிபாடை பற்றி தெரிஞ்சவங்க. மற்ற யாருக்குமே அந்த வழிபாடை பற்றி எண்ணமே இல்லை. இப்ப ஞானசம்பந்த பெருமான் இங்கே திருமறைக்காட்டுக்கு வந்திருக்கின்றார் என்கின்ற செய்தி அறிந்து நாடு இப்படி சமண இருளில் மூழ்கி இருக்கின்றதே, இவர்களை எல்லாம் திருத்தி சைவத்திற்கு
சைவத்தில் இவர்களை திளைக்க வைத்து அனைவரையும் திரும்பி பூச வைக்க வேண்டும் என்கின்ற பெரும் ஆவல் மங்கையர்க்கரசி அம்மையார். அவருக்கும் குலச்சிறை நாயனார். இப்ப ஞானசம்பந்த பெருமானை நினைத்தாலே முளைப்பால் சுரக்குமா மங்கையர்க்கரசி அம்மையார். இப்ப ரெண்டு பேருமே இருந்தாங்க. அப்ப சமையல் இருந்தாரு, திருஞான சம்பந்த பெருமான் இருந்தாரு. ஆனா அப்ப சமையல கூப்பிடல. ஆனா ஞானசம்பந்த பெருமானை ஏன் கூப்பிட்டாங்கன்னா அந்த அளவுக்கு ஞானசம்பந்த பெருமான் மேல் பற்று மங்கையர்க்கரசி அம்மையார். அப்பொழுது மந்திரியாக விளங்கக்கூடிய இப்ப மற்றவங்களை போய் நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா எல்லாருமே சமண இருள்ல இருக்காங்க. அவங்கள போய் நீ ஞானசம்பந்த பெருமானை போய் கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொன்னா அவங்க போவாங்களா? போக மாட்டாங்க. அப்ப இந்த சிவ வழிபாட்டுல இருக்கக்கூடிய ஒரே ஆளு மந்திரியாராக இருக்கக்கூடிய குலச்சிறை நாயனார் மட்டுமே. அவர் என்ன செய்தார்? மங்கையர்க்கரசி அம்மையார் அவர்களுக்கு ஆணையிட்டு ஞானசம்பந்த பெருமானை வரவழைக்க வேண்டும் என்ற செய்தியை அறிவித்ததும் குலச்சிறை நாயனார் செல்கின்றார். எங்க? திருமறைக்காட்டுக்கு போறார். போய் ஞானசம்பந்த பெருமானை வரவேற்க வேண்டும் என்று அந்த செய்தியை சொல்லி அந்த செய்தியை ஞானசம்பந்த பெருமான் கேள்விப்படுகின்றார். கேள்விப்பட்டதுமே மதுரை அம்பதிக்கு கிளம்ப வேண்டும் என்று விரும்புகின்றார் ஞானசம்பந்த பெருமான். அப்படி விரும்பியதுமே அப்பர் சொல்றாரு, இப்பொழுது கோலும் நாளும் சரியில்லை அப்படின்னு. அப்பர் சாமிக்கு தெரியாதா? கோலும் நாளும் அடியாருக்கு ஏதாவது செய்யுமா? ஒண்ணு செய்யாது. அது அப்பர் சாமிக்கு தெரியும். இருந்தாலும் இந்த திருப்பதியத்தை அவருடைய திருவாக்கில் இருந்து பாட வேண்டும் என்கின்ற எண்ணம் அப்பர் சாமி. அப்ப வேயிறு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்த அதனால் அந்த பதியத்தை பாடி அடியார்களே அது எந்த நிலையிலும் அது ஒன்றும் செய்து விடாது. நாளின் செய்யும் வினைதானின் செய்யும் என்னை நாடி வந்த கோளின் செய்யும் கொடும் கூட்டியன் செய்யும் குமரேசன் இரு தாளும் சதங்கையும் கண்டையும் சண்முகமும் கடம்பும் என் மேல் வந்து தோன்றினேன், எனக்கு முன்னே வந்து தோன்றினேன்னு கூட நமது அருணாத பெருமானும் பாருங்க. அப்படி எந்த வினையும் யாரை வந்து ஒன்றும் செய்து விடாது, சிவபெருமானுடைய அடியார்களை வந்து ஒன்றும் செய்து விடாது. அதுதான் இந்த பதியத்துல பாடினாரு, வேயிறு தோழி மங்கன் விடமுண்ட கண்ணன். அந்த பாட்டுல கடைசி சொல்வாரு, நான்முகன் ஆதியாய பிரமாபுரத்து மறைஞான ஞான முனிவர் தானொரு கோலும் நாளும் வந்து அடியாரை வந்து நலியாத வண்ணம் முறை செய் ஆனபெரும் மாலை போதும் அடியார்கள் வானில் அரசாள்வர் ஆன. பாருங்க, ஒரு வரி எடுத்ததுமே எல்லாமே அடுத்த வரி நீங்களே சொல்லிடுறீங்க. அந்த அளவுக்கு ஆர்வமா இருக்கீங்க. ஏன்னா தேவாரத்துல அப்படியே எல்லாம் அப்படியே தோய்ந்து அதுல அப்படியே ஊறி இருக்கீங்க. அதான் நல்லா தெரியுது. அந்த அளவுக்கு தினசரி பாடுறீங்கள, அந்த அளவுக்கு தினசரி பாடுறீங்க. அதனால சிறப்பு. டீ சாப்பிடுங்க, நிறைய டீ சாப்பிட்டேன். அப்படி இப்பொழுது இந்த பதியத்தை பாடி முடித்து கிளம்பினார் ஞானசம்பந்த பெருமான். அப்பொழுது குலச்சிறையினரும் வருகின்றார். எதுக்கு ரெண்டு பேரும் சந்திக்கிறாங்க? திரு ஞானசம்பந்த பெருமானோ திருஞானசம்பந்த பெருமான் கூட எத்தனை பேர் வருவாங்க? கரெக்டா சொல்லுங்க பார்ப்போம். யாராவது எத்தனை அடியார்கள் வருவாங்க? 16,000 அடியார்கள் வருவாங்க. சமணர்கள் 8,000 பேரு. திரு ஞானசம்பந்த பெருமானோடு வருகின்ற அடியார்கள் 16,000 அடியார்கள். அப்படி 16,000 அடியார்களோடு புடைசூழ வந்து கொண்டிருக்கின்றார் மதுரை எம்பதிக்கு. அப்படி வருகின்ற நேரத்துல எதுக்க குலச்சிறையினர் போய் திருவடி விழுந்தவர் எந்திக்கவே இல்லையா? குலச்சிறையினர் மந்திரியா இருக்கார் பாருங்க, போய் பெருமானே, சென்ற காலத்தின் பழுதில்லா பிறமும் இனி எதிர்காலத்தின் சிறப்பும் இந்த எழுந்தருளப்பட்ட பேரினால் எட்டைக்கும் திருவருள் உடையும் நன்றியில் அழுந்திய நாடும் நட்டமில் வேந்தனும் முடிந்து வென்றிகள் திரு நீட்டொழியின் மேன்மையும் படைத்தனம் என்பார் என்று அந்த திருவடியில் விழுந்தவரு எந்திக்கவே. எப்படியாவது எங்க நாடை திருத்தி சைவத்தை நிலைநாட்டி அத்தனை பேரும் திருநீர் பூச வேண்டும் சாமியே அப்படின்னு திருஞானசம்பந்த பெருமானுடைய திருவடியில போய் வந்தாரு குலச்சிறையினர். அந்த நேரத்துல அவருக்கு வயசு எத்தனை தெரியுமா? அவருக்கு ஞானசம்பந்த பெருமான் கிட்டத்தட்ட ஒரு 9 வயசு. 9 வயசு பிள்ளை இருந்தா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. அப்படி கீழே விழுந்தவர் எதுக்குமே இல்லை. அப்ப திருஞானசம்பந்த பெருமான் அப்படி தொட்டு அப்படி தூக்கி கையில எதுவுமே என்ன வச்சு போறான்? திருநீர் போட்டுறோம். அதை எடுத்து அப்படி திருநீர் எடுத்து பூசிக்கிட்டாராம். யாருக்கு? குலச்சிறையினர்.
அப்படி பூசியதுமே ரொம்ப மகிழ்ந்தார் நமது குலச்சிறையன். இந்த மாதிரி மங்கையர்க்கரசி அம்மையார் உங்களை அழைத்து வர சொன்னார். பாண்டிய நாடை திருத்த வேண்டும், சமண இருள் சூழ்ந்திருக்கின்றது, மன்னன் எவ்வளியோ அவ்வளியே மக்களும் இருப்பார்கள், ஆகையினாலே மன்னனை திருத்தி நாட்டை சைவம் தலைத்தோங்க செய்ய வேண்டும் என்று இப்ப யாரு சொல்றா? குலச்சிறையினர் திரு ஞானசம்பந்த பெருமானிடம் கூறுகின்றார். அதங்கிறார், நற்றமிழ் வேந்தனும் உயிர்ந்து வென்றுகொள் திரு நீற்று ஒளியின் மேன்மையும் படைத்தனம் என்றார் அப்படின்னு. அப்ப எப்படியாவது சைவத்தை நிலைநாட்ட செய்ய வேண்டும். அத்தனையும் நாடே பாண்டிய நாடே எப்படி இருக்கணும்? எல்லாரும் திருநீர் பூசி இருக்க வேண்டும் என்று உடனே 16,000 அடியார்களோடு புடைசூழ எங்க வந்திருக்காரு? மதுரை மதிக்கு உள்ள வராரு. ஆகா, சுடுகாட்டு சாம்பலை பூசினவங்க எல்லாம் வந்துட்டாங்க அப்படின்னு யாரு சமணர்கள் எல்லாம் பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுக்கு ஒரு பயம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஆகா, இது வரைக்கும் பாருங்க, அவங்க நோட் பண்றாங்க, குடிக்காம பேசிக்கிட்டு அப்படின்னு. வென்றுகள் திருநோய் நீற்றொழியின் மேன்மையும் படைத்தனம் என்பார்கள் என்று சொல்வதற்கு எனக்கு 16,000 அடியார்கள் உள்ள வந்தாங்க. எல்லாம் பயந்தார்கள். உடனே ஞானசம்பந்த பெருமான் உள்ளே போய் அந்த திருக்கோயிலுக்கு 2 பேர் தான் போனாங்க. இப்ப 3வது யார் போறா? ஞானசம்பந்த பெருமான் உள்ள போறார். அந்த பாட்டில கூட சேக்கிலா சாமி சொல்லியிருக்காரு, மதிக்கொழுந்தை தேனக்க மலர்கொண்டை செஞ்சடையா சீதொடுக்கும் காணத்தின் எழுவழப்பை கண்களிப்ப கண்டார்கள். காணத்தின் எல்லாரும் சுத்தி ஞானசம்பந்த பெருமான அங்க சுத்தி பார்த்தாங்கன்னா சிவபெருமான் மாதிரி இருந்தார். ஞானசம்பந்த பெருமான் 16 இடங்கள் திருநீர் பூசி அப்படி சிவபெருமான் மாதிரி அப்படி உட்காந்து அதை எல்லாரும் கண்களிப்ப கண்டு மகிழ்ந்தார்கள். அங்க இருக்கக்கூடிய அடியார்கள், அங்க 2 பேர் தான் இருந்தாங்க. யாரு? மங்கையர்க்கரசி அம்மையாரும் குலச்சிறையார். மற்றவர்களும் சும்மா பார்த்தாங்க, அதை பத்தி விவரம் தெரியாம சுத்தி இருந்து கண்டு கழித்தாங்க. அப்ப இந்த சைவத்துக்கு இந்த 2 பேரும் பாடுபட்டு இருக்கின்றார்களே என்று அறிந்து அந்த நேரத்துல திருக்கோயிலுக்கு போய் இந்த பதியத்தை பாடினாரு ஞானசம்பந்த பெருமான். 2 பேர் யாரு? மங்கையர்க்கரசி அம்மையாரும் குலச்சிறையாரும். இந்த பாட்டுல ஒவ்வொரு பாட்டையும் பாருங்க, முதல்ல மங்கையர்க்கரசி அம்மையாரை போட்டிருப்பாரு, 2வது பாட்டுல குலச்சிறை நாயனாரை போட்டிருப்பாரு. இப்படி ஒவ்வொரு பாட்டுலயும் மங்கையர்க்கரசி அம்மையாரும் குலச்சிறையாரையும் மாறி 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 பாடியிருக்காரு ஞானசம்பந்த பெருமான். இப்ப முதல் பாட்டை நம்ம பார்க்க போறோம். முதல் பாட்டு எல்லாம் எடுத்துட்டாங்க. இதை எப்படி பாடுவீங்க? முதல்ல போகநாயகன் வேதம் ஆழவையாவதும் ஆழவையாவதும் இதுவே. பிடிச்சு பாடலாம். அதுதான் நீ எப்படி பாடுவீங்கன்னு கேட்டேன். மங்கையர்க்கரசி வளவர் கோன்பாவை வரிவளை கை மட மாணி முதல்ல பிடிக்கணும். பங்கைய செல்வி பாண்டிமாதேவி பணி செய்து நாள்தோறும் பரவ பணி செய்து நாள்தோறும் பரவ முதல்ல பரவ அப்படின்ட்டு பரவ அப்படின்னு பண்ண சிறப்பா அப்படி மடக்கி மடக்கி பாடுறேன். ஆழவையாவதும் ஆழவையாவதும் இதுவே அப்படின்னு. ஆனா இன்னும் முருகேத்தனை மாதிரி இருக்கும் அந்த பாட்டு. ஓதுவாரெல்லாம் அப்படிதான் பாடுவாங்க, பாத்தீங்கன்னா தெரியும். செல்ல எதையோ பாக்குறோம், இதை பார்த்தா கொஞ்சம் சிறப்பா ஓதுவாரெல்லாம் எப்படி பாடுறாங்கன்னு தெரிஞ்சு அந்த மாதிரி ராகத்துல நம்ம பாட முயற்சி செய்தால் நல்லா இருக்கும். ஏன்னா அப்பர் சாமி என்ன சொல்றாருன்னா, பன்னார் இசையின் சொல் கேட்டாய் போற்றி, பண்ணின் இசையாகி
நின்றாய் போற்றி. அப்ப பண்ணோடு பாடினால் சிவபெருமான் மகிழ்ந்து ஏற்றுக்கொள்வார். அப்ப நாங்க பாடுறதெல்லாம் சிவபெருமான் ஏற்றுக்கொள்ள மாத்தாரா அப்படின்னு கேட்டாங்க. எல்லாருமே சிவபெருமான் ஏற்றுக்கிறார். இதுதான் பண்ணோடு பாடினா இன்னும் கொஞ்சம் சிறப்பா இருக்கும். எதுவுமே பொது சிறப்புன்னு ஒண்ணு இருக்குல்ல, அதுல பண்ணோடு பாடும்போது அது சிறப்பு அதிகமாக. அப்படி ஒரு இடத்துல சொற்பொழி பேசிக்கிட்டு இருந்தேன். அப்ப ஒருத்தர் சொன்னாரு, அப்ப எங்க பாட்டெல்லாம் சிவபெருமான் ஏத்துக்குவாரே ஏத்துக்க மாட்டேன், நான் சும்மா வாசிச்சுதான் விடுறேன், ஏன் கொஞ்சம் ஓரளவுக்கு அது அடின்னு சொன்னேன், நீங்க வாசித்து விடுறதுக்கான ஒரு இசைஞ்சி ஏதாவது ஒரு ஆபத்தை போட்டு பாடுங்க, சிவபெருமான் மகிழ்ந்து ஏற்றுக்கொள்வார் அப்படின்னு ஞான சம்பந்த பெருமான் சொல்றார். கோலை மிடராக கவி கோலும் இலவாக இசை கூடும் வகையால் ஏழை அடியாரவர்கள் யாவை சொன்ன சொல் மகிழும் ஈசன் இடமாம் அப்படிங்கிறது. எப்படியாவது இசைஞ்சு பாடினா போதும், சிவபெருமான் மகிழ்ந்து. இப்ப குழந்தை தத்தக்க புத்தக்க நானும் அவனை சொல்லுன்னு வச்சுக்கோங்க, இந்த பெற்றோருக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். அதான் நம்ம பிள்ளை ஆனா அவனை சொல்லுதே. அதுதான் நம்ம தேவாரம் பாட ஆரம்பிச்சிட்டோம்னா சிவபெருமான் மகிழ்ந்து, அதான் நம்ம குழந்தைகள்லாம் தேவாரம் பாட ஆரம்பிச்சிருச்சு. ஒரு காலத்துல என்னென்னத்தையோ பாடிட்டு இருந்துச்சு இந்த பிள்ளைய, இப்ப தேவாரம் பாட ஆரம்பிச்சு அப்படின்னு சிவபெருமான் மகிழ்ந்து ஏற்றுக்கொள்ளும். ஏத்துக்கிட மாட்டாரா? குழந்தை பாடும்போது தாய் எப்படி, தாயும் தகப்பனாரும் எப்படி மகிழ்கின்றார்களோ அதே போல உமையமையும் சிவபெருமானும் மகிழ்ந்து நம்ம பாடுவதை மகிழ்ந்து ஏற்றுக்கொள்வார். கோலை விடராக எனக்கு குரல் கொஞ்சம் சரியில்லாம இருக்குங்க, சில பேர் காரணம் பாடுறதுக்கு சில பேர் காரணம் குரல் ஒரு மாதிரி இருக்கு, பரவாயில்லையா? அப்படி இருந்தாலும் பரவாயில்ல, பாடணும். கோலை விடராக கல்கோலம் எனக்கு சரியா கவியெல்லாம் வராது, எப்படியாவது இசைஞ்சு பாடணும்னா போதும், இசைஞ்சு பாடணும், அவ்வளவுதான். நம்ம எப்படி யாரும் போட்டு பாடினாலும் சிவபெருமான் மகிழும் ஈசன் இடமா அப்படின்னு மகிழ்ந்து சிவபெருமான் அப்படி ஞானசம்பந்த பெருமான் நமக்காகவே பாடி வச்சிருக்காரு. பதிவு நம்ம பாடுறது கரெக்ட் இல்லையான்னு நம்ம பாடுறது. அதே சொல்லுவாரு, எழுத்து பிழையற கற்கின்றீர் அன்பால் எழுத்து பிழையற கற்கின்றீர் அப்படின்னு அருணாத பெருமான் சொல்றாரு. பாடணும், அன்போட பாடணும். ரெண்டாவது என்ன, எழுத்து பிழை இல்லாம பாடணும். இப்ப தோடு உடைய செய்யும்போது ஒத்த சொல்லிக்கும் போட்டா நான் தொடு உடைய செய்யுன்னு ஆயிடுச்சு. அப்போ தமிழ்ல ஒரு எழுத்து மாறினாலும் அதோடைய பொருள் மாறி, அதனால எழுத்து பிழை இல்லாம பாடணும். அப்படி இந்த முதல் பாட்டுல மங்க ஏற்கரசி வளவர் கோன்பாவை, வளவர் கோன்பாவைன்னு யாரு? சோழ மன்னனுடைய மகள் மங்கை கசியம்மையாரு. அப்பப்போ ஞாபகப்படுத்திட்டே இருக்க, நீங்க பேசுறதுலாம் புரியா இருக்கு, இங்க ஒளிய தீய தொடக்க மாட்டீங்க. வளவர்கோன் பாவை சோழ மன்னனுடைய மகளாக இருந்தது. பிறகு எப்படி பாண்டிய நாட்டுக்கு வந்தாங்க அப்படின்னா, இவர் போய் அங்கே வெற்றி வாகை சூடும் போது சோழ மன்னனுடைய மகளை திருமணம் முடித்து கூட்டு வந்தார். யாரு? நமது கோன் பாண்டிய மன்னன். வரிவளை கை மட மாணி, வரி வழியாக போன்ற வளையல்களை உடைய மங்கையர்க்கரசி அம்மையார் மடமாணி, மடத்தை, அதாவது மட, இந்த அச்சம், மடம், நாணம், பயிர் இருக்கிற அந்த மடத்தையும் மடம் போன்ற அந்த பண்புகளை உடையவர்கள் இந்த மங்கையர்க்கரசி அம்மையார். இப்பெல்லாம் அச்சம்னா என்னன்னு தெரியல, நாணம்னா என்னன்னு தெரியல, பயிர்ப்புனா என்னன்னு தெரியல. ரோட்ல நீங்க போகும்போது பாருங்க, பெண்கள்லாம் எப்படி போறாங்கன்னா அப்படி நெஞ்ச நிமித்திக்கிட்டு ஆம்பளை மாதிரியே போறாங்க. அந்த தலை குனிஞ்சு போற இதே இப்ப கிடையாது, அதெல்லாம் அந்த காலம் தலை குனிஞ்சு போறதுலாம். இப்பெல்லாம் தைரியமா யாரையோ அடிக்க போற மாதிரியே இப்படி போற. பயிர்ப்பு, நாணம், அச்சம், அச்சம்னு பயம் சுத்தமா கிடையாது. அந்த காலத்துல ரொம்ப பயந்து, வெளியில போனா யாரும் எதுவும் செய்வாங்களோ அப்படின்னு ரொம்ப பயந்து தலையை குனிஞ்சதனை நிமிராம நேர போன வேலையை பார்த்துட்டு அப்படியே ஓடி வந்துடுவாங்க. கீழே தலைதான் தெரியும், எதுக்கு இருக்கிற ஆள் தெரியாது. இப்ப எதுக்கு இருக்கிற ஆளு நல்லாவே தெரியுது, கீழே தலை தெரியாது, எதுக்கு இருக்கிற ஆளுன்னு தெரியும். அந்த அளவுக்கு ஆகி போச்சு. அச்சமே கிடையாது, பயம்ன்றதே கிடையாது. அதனாலதான் நிறைய நிகழ்ச்சியெல்லாம் நம்ம செய்திகள் எல்லாம் கேள்விப்படுறோம். சரி, அப்படி அப்படி அச்சம், மடம், நாணம், பயிர்ப்பு போன்ற குணநலன்களை உடையவர்கள் மங்கையர்க்கரசி அம்மையார். பங்கைய செல்வி தாமரை மலரில் வீட்டிருக்கக்கூடிய திருமகள் போன்றவர்கள் இந்த மங்கையர்க்கரசி அம்மையார். பாண்டிமாதேவி, அந்த பாண்டிய மன்னனுக்கு திருமணம் முடித்து வந்த காரணத்தினால் அவர்கள் பாண்டிமாதேவி என்று அழைக்கப்படுகின்றார். இரண்டாவது பட்டத்தரசி, அந்த பாண்டிய மன்னனுக்கு பட்டத்து அரசியாக விளங்கக்கூடியவர் இந்த பாண்டிமாதேவியாக விளங்கக்கூடிய மங்கையர்க்கரசி அம்மையார்.
பணி செய்து நாள்தோறும் வர அந்த திருக்கோயிலுக்கு திருப்பணி செய்யக்கூடிய ஒரே ஆள் யாருன்னா மங்கையரசி அம்மையார் மட்டுமே. கையில இருக்கக்கூடிய இப்ப அரசவையில் இருக்கக்கூடிய செல்வங்களை எல்லாம் எடுத்து திருக்கோயிலுக்கு செலவிடுகின்ற ஒரு பாங்கு மங்கையரசி அம்மையாருக்கு மட்டுமே உண்டு. மற்றவர்கள் கிடையாது. அப்படின்னா மந்திரியார் இவர் சொல்றத கேட்கறத மந்திரியாருடைய வேலை. ஆனா செல்வங்கள்ல யாருடைய செல்வம் அப்படின்னா மங்கையரசி அம்மையாருடைய செல்வம். அத்தனையும் திருப்பணிக்கு செய்கின்றார்கள். சிவபெருமானுடைய திருக்கோயிலாக விளங்கக்கூடிய ஆலவாயில் இருக்கக்கூடிய சொக்கநாத பெருமானுக்கு இவர்கள் பணிவிடை செய்து கொண்டிருக்கின்றார். எப்படி திலகவதி அம்மையார் அங்கே திருவதிகை வீரட்டானத்தில் பணி செய்து கொண்டிருந்தார்களோ அதே போல மங்கையரசி அம்மையாரும் இங்கே பணி செய்கின்றார்கள். எங்க ஆலவாய் சொக்கநாதருடைய திருக்கோயில். அப்படி நாள்தோறும்னா நித்தலும் அர்த்தம். இப்ப நாள் மலர் வன்னி கொண்ட நதி சூடி என் உலகமே புகுந்து அதனால் அப்படின்னு என்ன அர்த்தம்? நாள் மலர்ல நித்தலும் இருக்கக்கூடிய மலர்னு அர்த்தம். அன்றாட வளரக்கூடிய பூக்கக்கூடிய மலர்களை எடுத்து இறைவனை அர்ச்சிக்க வேண்டும். 10 நாள் பூக்கக்கூடிய பூ ரொம்ப விரிஞ்சு ஒரு மாதிரி இருக்கும். அதை போய் சாமிக்கு எடுத்து பறிச்சு வைக்கக்கூடாது. அண்டலர்ந்த மலர்களை தான் இறைவனுக்கு நாம எடுத்து சாப்பிடுவோம். அதே மாதிரி திருப்பணி செய்யும் போது என்னைக்காவது ஒரு நாள் பணி செய்யக்கூடாது. உழவார் பணி மாசத்துக்கு ஒரு நாள் போட்டுருவோமாங்க அப்படின்னு கூடாது. உழவார் பணி மாசத்துக்கு ஒருக்கா நம்ம குழுவுல வச்சாலும் கூட திருப்பணி திருக்கோயிலுக்கு போகும்போதெல்லாம் செய்யணும். உழவார் பணி செய்யணும். எப்படி செய்வது அப்படின்னா வேஸ்ட் ஏதாவது பேப்பர் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதை கொண்டு போய் குப்பைத்தட்டில போகணும். கோயிலுக்கு சும்மா போயிட்டு வரக்கூடாது. ஏதாவது ஒரு திருப்பணி செஞ்சுட்டு வரணும். ஒரு வேஸ்ட் பேப்பர் எடுத்து போடணும். ஏதாவது சுத்தி பிரகாரம் சுத்தி வரும்போது ஏதாவது வேஸ்ட் செடிகள் இருந்தால் அதை எடுத்து கொண்டு போய் குப்பையில போடணும். இப்படி ஏதாவது நம்மளால முடிந்த பணிகளை நாம செய்து வர வேண்டும். அப்படிதான் மங்கையரசி அம்மையார்லாம் பணி செஞ்சுட்டாங்க. கோயில்ல போய் திரு ஆலவாய் சொக்கநாதருடைய திருக்கோயில்ல போய். பாண்டிய நாடு பழம்புரி நாடு. பாண்டிய நாட்டுக்கு ஒரு தனிச்சிறப்பு என்ன அப்படின்னா எல்லா நாட்டுக்கும் இல்லாத ஒரு தனிச்சிறப்பு பாண்டிய நாட்டுக்கு உண்டு. என்னன்னு சொல்லுங்க பாப்போம். இப்ப சேர நாடு வேலம் உடைத்து, சோழ நாடு சோறு உடைத்து, முத்துடைத்து இன்னொரு உடைத்து இருக்கு. முத்துடைத்து ஒண்ணு, இன்னொன்னு பாட்டுடைத்து. பாண்டிய நாடு பாட்டுடைத்து, முத்துடைத்து ரெண்டாவது, முதல்ல பாட்டுடைத்து தான் ஃபர்ஸ்ட். சிவபெருமானுக்கு ரொம்ப சொக்கநாத பெருமானுக்கு எது ரொம்ப பிடிச்சதுன்னா பாட்டு தான். அதனாலதான் பாட்டு எழுதுறதுக்காக வந்தாரு. கொங்குதே வாழ்க்கை அஞ்சிரை தும்பி காமம் செப்பாது கண்டது மொழியுமோ பயிலியது எளிய நட்பின் மயிரிய செறியர் அறிவை பூந்தனின் அறியவும் உழவு நீ அறியும் பூன்னு சிவபெருமானே பாட்டு எழுதியிருக்காரு தருவி புலவருக்கு. அது மாதிரி பானுபத்திர புலவருக்கு மதிவழி குறிசை மாடக்கூடல் பதிவிசை நிலவு பாலிர வரிசிறகு அன்னம் பயிர் கோயில் ஆலவாயின் மன்னிய சிவன் யான் மொழிகள் மாற்றம் பருவக்கொன் மூப்படி என பாவலருக்கு ஒருமையின் உரிமையின் உதவிய ஒளிதிகள் குருமா மதிவுரை குழவிய குடையில் பெருமா உகைக்கும் சேரலன் காண்க பண்பால் யாழ்வையில் பானபத்திரன் தன்போல் என்பான் அன்பன் தன்பால் காண்பது கருதி போந்தனன் மாண்பொருள் கொடுத்து. அடுத்தது நீங்க சொல்றீங்க இதெல்லாம் நாங்க நித்தலும் பாடிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றது. இப்படி எந்த சாமியும் நல்லா தெரியும், எந்த சாமியும் பூலோகத்துல எழுதுனதா சரித்திரமே இல்லை. சிவபெருமான் ஒருத்தர் தான் எழுதியிருக்காரு பாட்டு. இதனாலதான் சிவபெருமான் முழுமுதல் பொருள் நம்ம சொல்றோம். புரியுதா உங்களுக்கு? இப்ப வேற எந்த சாமியாவது பூலோகத்துல பாட்டு எழுதியிருக்கான்னு எனக்கு சொல்லுங்க, நான் இப்பயே கூட ஒரு காதை கூட அறுத்துக்கிறேன். கிடையாது, சிவபெருமான் தான் எழுதியிருக்காரு. ரெண்டாவது தென்னாடுடைய சிவனே போட்டு என்ன ஆட்டவர்க்கும் எல்லா நாட்டுக்கும் கடவுளுக்கு பேர் என்ன பேரு? இறைவன். தென்னாடாகி தமிழ்நாட்டுக்கு கடவுள் பேர் என்ன பேரு? சிவன். அதனாலதான் சிவபெருமான் முழுமுதல் பொருள் நம்ம சொல்றோம். அப்படி பாண்டிய நாடு பாட்டுடைத்து சிவபெருமான் பாட்டுன்னா போதும், சாமி அப்படியே மகிழ்ந்து எடுத்துக்கணும். அப்படிதான் பானபுத்தர் புலவர் அவங்க பாடுறதுக்காக அந்த போய் பொருள் வாங்கிட்டு வரும்போது இப்ப அவர் பாட்டு பாடினது பொன் பொருள் கொடுத்து நீ என்ன செஞ்சிரு மறுபடியும் வர வச்சிருந்தாரு. ஏன்னா எனக்கு பாட்டு பாட அவர் வரணும் அப்படின்னாரு. பாண்டிய நாடு பாட்டுடை. சொக்கநாத பெருமானுக்கு ரொம்ப பிடிச்சது என்னது? பாட்டு. யாராவது அங்க போய் பாடுறீங்களா? மதுரைக்கு நாங்க போறோம், சரி அங்க பக்கத்துல போயிடுறோம், சொக்கநாத பெருமானையும் பாத்துறோம், அந்த ஆராதனையை பார்த்தது உடனே வந்துடுறோம் அப்படின்னு தான் சொல்றாங்க. போனா அங்க போய் கண்டிப்பா என்ன செய்யணும்? திருமுறைகள் சாமிக்கு முன்னாடி பாடணும். சொக்கநாத பெருமானுக்கு முன்னாடி போய், ஏன்னா பாண்டிய நாடு பாட்டுடைத்து சொக்கநாத பெருமான் விரும்பி கேட்பாரு. மதுரை மொழியில என்ன பாட்டு பாடுவாங்க? அதுலயும் பாத்தீங்கன்னா ஞானசம்பந்த பெருமானு சீர்காழியில் இருக்கக்கூடிய பெருமான் அப்படியே இதுக்கு போறாரு,
எங்கெங்கெல்லாம் திருஞானசம்பந்த பெருமான் நினைக்கிறாரோ அங்கெல்லாம் சீர்காழி பெருமான் வந்து அவருக்கு காட்சி கொடுப்பார். வீழிமலைக்கு போறாரு. வீழிமலைக்கு போனதும் அங்க போனதும் அங்க ஒரு 2 நாள் தங்குறாரு. தங்கும்போது இந்த அடியார்கள் எல்லாம் போய் கூப்பிட போறாங்க, வாங்க நம்ம சீர்காழி பெருமானுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட போறாங்க. உடனே அந்த விமானம் இருக்கு பாருங்க, சாமியுடைய விமானம், அதுல சீர்காழி பெருமான் அவருக்கு காட்சி கொடுத்தாராம். வீழிமலையில இருக்கக்கூடிய அந்த விமானத்துல சீர்காழி பெருமான் வந்து காட்சி கொடுத்தாருன்னா அப்ப எந்த அளவுக்கு ஞானசம்பந்த பெருமானுடைய பதியம் இருக்குன்னு பாருங்க. மைமறு பூங்குழல் கற்றை துற்ற வாழ்வுதல் மான்விழி மங்கையோடும் பொய்மொழினால் மறையோர்கள் அந்த பாட்டுல மைமறு பூங்குழல் கற்றை துற்ற வாழ்வுதல் மான்விழி மங்கையோடும் பொய்மொழினால் மறையோர்கள் புகழினிலாவிய புண்ணியனே எம்பிரையே இமையாத முக்கன் ஈசையன் நேச இது வெண்கள் சொல்லாய் மெய்மொழினாள் மறையோர் விண்ணிலி கோயில் விரும்பியதே விண்ணிலி கோயில் விரும்பியதே அப்படின்னு பாடுறாரு. ஞானசம்பந்த பாடுறாரு. இதுல வீழிமலையில சீர்காழி பெருமான மெய்கள் அந்த சீர்காழி இருக்கக்கூடிய பெருமான் அந்த வீழிமலையில இருக்கக்கூடிய விமானத்துல வந்து காட்சி தர்றாருன்னு இந்த பாட்டுல பாடுறாரு. விண்ணிலி கோயில் விரும்பியதே, இங்க பெருமானே உன்னை நான் அங்க நினைச்சா நீ இங்க இருந்து எனக்கு காட்சி தருகின்றாயே அப்படின்னு ஞானசம்பந்த பாடுறாரு. அதே மாதிரி ஆலவாய்க்கு போய் மந்திரமாக நீர் பாடும்போதும் சரி, எந்த ஒரு அந்த திருத்தலத்துல உள்ள திருப்பதியத்துல நீங்க எடுத்து பாருங்க, அப்படி உருகுற மாதிரியே படிப்பாரு ஞானசம்பந்தர். வேற என்ன பாட்டு இருக்கு? மந்திரமாக நீர், வேற மங்கையர்க்கரசி எந்த பாட்டு, வேற என்ன பாட்டுலாம் இருக்கு சொல்லுங்க பாப்போம். வேதியா வேதைக்கு வேதியா அந்த பாட்டு. நிறைய அதே மாதிரி சமணர்களை வீழ்த்தும் போது சாமிகிட்ட உத்தரவு கேட்டு பதியம் பாடிட்டு தான் போறாரு. சாமி போக மாத்த அது வந்து அங்க பண்ணது நல்லாட்டு பதியம், திருநள்ளாறுல வச்சு பாடின பாதியம், அதை எடுத்து அனல்ல போடுறாரு, அது பச்சை பதியமாக மாறுது, அது 2வது. இப்படி நிறைய பதியம் மதுரையில பாடியிருக்காரு ஞானசம்பந்த பெருமான். அதுல முக்கியமான பாடல் தான் இந்த செட்டி வரையாது சாப்பிடுவோம் நிறைய. அப்படி பணி செய்து நாள்தோறும் அன்றாடம் போட்டி போன வெண்ணி இருந்தா கொடுங்க, வெண்ணி இருந்தா கொடுங்க, கோயில கொஞ்சம் சூடா இருக்கு, தரேன். அப்படி மங்கையர்க்கரசி அம்மையார் திருக்கோயிலுக்கு சென்று நாள்தோறும் சிவபெருமானுக்கு பணிவிடை செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்ற செய்தி அந்த பாட்டுல தொடரு. பணி செய்து நாள்தோறும், நாள்தோறும்னா நித்தலும் அப்படின்னு அர்த்தம். என்னைக்காவது ஒரு நாள் இல்ல, என்னைக்காவது ஒரு நாள் கோயிலுக்கு போய் என்னைக்காவது ஒரு நாள் பணி செய்யறது கிடையாது, நித்தலும் போய் பணி செய்யணும். கோயிலுக்கு போனா எப்படி போகணும்? நித்தலும் போகணும். போன வாரம் கூட ஒரு கோயிலுக்கு போனேங்க, இந்த வாரம் வேற பக்கத்து வீட்டுக்காரி கூப்பிடுறா பாருங்க, எனக்கு அதுல ஒரு இருக்கு அப்படின்னு வந்திருக்கீங்களா அப்படின்னு கோயில் போனோம். அது அப்புறம் சமையல் சொல்றாரு, நிலை பெறுமாறேல் நெஞ்சே நீ வா, எங்க வரணும்? நித்தலும் எம்பிரானுடைய கோயில் புக்கு, நித்தலும் கோயிலுக்கு போகணும். டெய்லி சாப்பிடமா சாப்பிட மாட்டோமா? கண்டிப்பா எனக்கு 3 வேளை கரெக்டா வந்துடணுங்க, இல்லைன்னா என்னால தாங்க முடியாது, எனக்கு சுகர் பேஷண்ட் வேற, அதனால எனக்கு கண்டிப்பா என்ன வந்துடணும், 3 வேளைக்கு கரெக்டா சாப்பாடு வந்துடணும் சொல்றோம்ல, வேலைக்கு கரெக்டா 3 வேளை சாப்பிடணும். அதே போல தினசரி போய் திருக்கோயில போய் வழிபாடு. நித்தலும் எம்பிரானுடைய கோயில் புக்கு புலர்வதன் முன் அழகிட்டு மெழுக்கு விட்டு உமாலை புனைந்தேத்தி புகழ்ந்து பாடி தலையார கும்பிட்டு கூத்துமாடி
சங்கரா எந்த கோயிலுக்கு சங்கரா சிவன் கோயிலுக்கு போகணும், சங்கரனுடைய கோயிலுக்கு போகணும்னாரு. நித்தலும் போகணும் அப்படின்னாரு. அதாவது நித்தலும் போய் திருக்கோயில போய் வழிபாடு செய்யணும். அப்படி மங்கையர்க்கரசியார் நித்தலும் போய் சொக்கநாத பெருமானை போய் வழிபாடு செய்து திருப்படி செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்ற செய்தியை இந்த இடத்துல ஞானசம்பந்த பெருமான் பதிவு செய்யறாரு. அப்ப நம்ம திருக்கோயிலுக்கு போய் நித்தலும் என்ன செய்யணும், ஏதாவது ஒரு திருப்பணி செய்யணும். சும்மா விறுவிறுன்னு போய் சாமியை கும்பிட்டோம் வந்தோம் இருக்க கூடாது. அதனால கூட ஏதாவது வேஸ்ட் பேப்பர் தான் எடுத்து கொண்டு போய் குப்பை தொட்டில போடணும். அது மாதிரி சும்மா போகக்கூடாது, ஏதாவது ஒரு மலர் ஏதாவது சாமிக்கு பறிச்சு கொண்டு போய் கொடுத்தா ரொம்ப சிறப்பு. வெறுங்கையை வீசிக்கொண்டு திருக்கோயிலுக்கு போய் சொல்லக்கூடாது. அதானே சார்? அப்படி இடத்துல சொல்லிக்கிட்டு இருந்தேன். விளக்கு கொண்டு போய் போடலாமா? தாராளமா போடலாம். பூதான் ஏதாவது ஒண்ணு கொண்டு போய் சாமி. சரி எதுவுமே இல்லை, தட்டுல போய் காசையாவது என்ன செஞ்சிடணும், போட்டோம் அதையாவது செய்யணும். சரி இப்படி சொல்லிட்டு முதல் 4 வரியில யார சொல்றாங்க, ஞானசம்பந்த பெருமான் மங்கையர்க்கரசியார சொல்லிட்டு அடுத்த வழியில சாமி எப்படி சொல்றாரு, அப்படிப்பட்ட சாமி எப்படிப்பட்ட உருவத்தை உடையவர்னாரு. பொங்கு அழல் உருவன் பூதநாயகன் நாள் வேதமும் பொருள்களும் அருளி. சாமி எப்படிப்பட்டவர், அவருடைய திருமணி எப்படிப்பட்ட திருமணி அப்படின்னாரு. பொங்கு அழல் உருவன்னாரு. நெருப்பு போன்ற மேனியை உடையவர் சிவபெருமான். அழல் என்னது, நெருப்பு, நெருப்பு வடிவன் சிவபெருமான். அப்ப நெருப்பு தான் கடவுளா அப்படின்னா கிடையாது, அதுக்கும் அப்பாற்பட்டவர் சிவபெருமான். சொட்டு நைவேதியன் சோதியும், ஆனா சோதியாவும் இருப்பாரு, ஆனா சோதியே கடவுள் கிடையாது. அப்படி சாமியுடைய திருமணி சொல்லும்போது பொங்கு அழல் உருவன் பூத நாயகன், பூதர்களுக்கெல்லாம் நாயகனாக திகழக்கூடிய எங்கள் பெருமான், நாள் வேதமும் பொருள்களும் அருளி. அப்ப வேதத்தை அருள் செய்து யார் என்றால் சிவபெருமான் என்பதை மறந்துடக்கூடாது. 4 வேதங்களையும் அதுக்கு பொருள்களையும் அருளியவர் சிவபெருமான். 4 வேதமும் பொருள்களும் அருளி. அங்கேயற்கண்ணி தன்னோடு வந்த ஆளவாயாவதும். அங்கேயற்கண்ணி யாரு, அப்பாட எல்லாரும் கரெக்டா சொல்லிட்டாங்க. அங்கேயற்கண்ணினா நமது மீனாட்சி அம்மையார். ஏற்பட்ட தனி சிறப்பு அம்பாளுக்கு 3 இடத்துல ஆட்சி. அம்மாவுக்கு எங்க சொல்லுங்க அப்போ, மதுரை மீனாட்சி, காசி விசாலாட்சி, காஞ்சி காம, 3 இடத்துலயும் ஆட்சி, அம்மா ஆட்சி. அப்ப மதுரையில யாருடைய ஆட்சி, மீனாட்சியுடைய ஆட்சி. அப்படி அங்கே இருக்கண்ணி தன்னோடு அமர்ந்த ஆளவாய ஆவதும் மீனாட்சி அம்மையார் உடனிருந்து அருள் செய்யக்கூடிய. இப்ப திருக்கோயிலாம் போட்டுருக்காங்க, அருள்மிகு சிவகாமி அம்பாள் உடனாகி, உடன் உரைன்னு தானே போட்டிருக்காங்க. உடன் உரைன்னு போடணுமா, உடன் ஆகியன்னு போடணும்? சிவகாமி அம்பாள் உடனுரை ஸ்ரீ வைத்தியநாத சாமியா? ஞானசம்பந்த பெருமான் என்ன சொல்றாருன்னு அந்த பாட்டை கொஞ்சம் லைட்டா அப்படி திருப்பி பாருங்க. உண்ணாமுலை உமையாளோடு உடனாகிய ஒருவன், உடனுரை ஒருவன் சொல்லல, புரியுதா உங்களுக்கு? அப்ப நம்ம எப்படி சொல்லணும், உடனாகிய சிவகாமி அம்பாள் உடனாகிய வைத்தியநாத சுவாமி திருக்கோயில் அப்படிதான் சொல்லணும். 2வது அம்பாளுக்கு சொல்லும்போது என்ன சொல்லணும் அப்படின்னா, சாமிக்கு சாமி அருள்மிகு, அருள் நிறைய உடையவர் சிவபெருமான், அருள்மிகு வைத்தியநாத சாமின்னு சொல்லணும். அம்பாள் சொல்லும்போது எப்படிமா சொல்லணும், அருள் தரு, சிவபெருமான் இருந்து அருளை வாங்கி நமக்கு தருகின்றவர் யாரு, புரியுதா சார்? அப்ப அம்பாள் சொல்லும்போது எப்படி சொல்லணும், அருள் தரு. ஆனா இப்ப உலகத்துல அப்படின்னா சொன்னு வச்சுக்கோங்க, நான் ஏற்கனவே கொஞ்சம் தான் லூசுன்னு நினைச்சேன் அப்படின்னு நம்ம என்ன செஞ்சுருவாங்க, ஒரு படைபடி உங்களுக்கு நான் கொஞ்சம் தான் தெரியும் நினைச்சேன், உங்களுக்கு சுத்தமா ஒண்ணுமே தெரியாது அப்படின்னு. நம்ம இதெல்லாம் நம்ம தேவாரத்துல இருந்து எடுத்து பார்த்தா நமக்கு தெரியுது. உண்ணாமுலை உமையாளோடு உடனாகிய ஒருவன். அதனால சாமி சொல்லும் போது உடனாகிய சிவகாமி அம்பாள் உடனாகிய வைத்தியநாத சாமி திருக்கோயில் அப்படின்னு சொல்லணும். உடன் உரைன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா சாமி எப்போதுமே அவர் உழைந்துதான் இருக்காரு. அவர் உடனா யாரு இருக்கா அப்படின்னா அம்பாள் உடனாகி சேர்ந்து அருள் செய்கின்றார்கள். அதனால இங்க அங்கே இருக்க நீ தன்னோடும் அமர்ந்த ஆளவாயாவதும், ஆளவாய் என்பது மதுரையம்பதி, அங்க இருக்கக்கூடிய சொக்கநாத பெருமான் சொல்லும் போது ஆளவாயாவதும் இதுவே. இந்த ஆளவாய் திருக்கோயிலில் மங்கையர்க்கரசியார் நாள்தோறும் பணி செய்து ஏற்கக்கூடிய ஒரு பெருமான் யாருன்னா எங்கள் சொக்கநாத பெருமான் அப்படின்னு அவர் உரையக்கூடிய இடம் இந்த அங்கேயற்கண்ணி உடனாகிய எங்கள் சொக்கநாத பெருமான் உரைகின்ற இடம் இதுவே அப்படின்னு ஞானசம்பந்த பெருமான் முதல் பாட்டுல சொல்றாரு. புரிஞ்சிச்சா? முதல் பாட்டு தெரிஞ்சிச்சா? அப்ப இப்ப 2வது பாட்டு போயிடலாம். ரைட்.
இப்ப ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன், அந்த திருக்கோயிலுக்கு 2 பேர் தான் போவாங்க. முதல்ல மங்கையர்க்கரசி தேவியாரோ, 2வது குலச்சிறை நாயனாரோ. முதல் பாட்டுல மங்கையர்க்கரசி தேவியாரை சொல்லியாச்சு. அப்ப 2வது பாட்டுல யாரை தான் சொல்லியிருப்பாரு? குலச்சிறை நாயனார் தான் சொல்லியிருப்பாரு. குலச்சிறை நாயனார் எப்படிப்பட்டவரு அப்படிங்கிற அவருடைய தன்மையை சொல்றாரு. அடியார் அடிமை செய்வீனும் விருப்பினங்கள் அடியும் கொட்ட வந்தனக்கு மந்திரியாய குலச்சிறை குழாவில் நின்று ஏற்றும் ஒற்றை வல்விடையன் உம்பலார் தலைவன் உலகில் இயற்கை ஒளித்திட்ட அற்றவர் கேட்ட இவனுரைகின்ற ஆளவராவதும் இதுவே ஆளவராவதும் இதுவே. நான் 2 பிரிச்சு பாட சொன்னேன். முதல்ல இதுவே, அடுத்து இதுவே. இப்ப நீங்க அதை பாடுங்க, எப்படி நீங்க பாடுறது எப்படி இருக்கு பார்ப்போம். அந்த கடைசி அற்றவர் கட்ட சொல்லுங்க. அடுத்து எப்படி இருக்கு கேட்க ஆனந்தமா இருக்கும். 2 பிரிச்சு பாடணும். முதல்ல இதுவே ஓவருக்கு அப்படிதான் பாடுவாங்க. அடுத்து இதுவே அப்படிங்கும்போது ரொம்ப ஆனந்தமா இருக்கும். சரி, இப்ப என்ன சொல்ல வர்றேன்னா, வேற்றலை அடியார் யாரா இருந்தாலும் சரி, பற்றற்ற உள்ளத்தோடு உலகப்பற்றெல்லாம் இல்லாமல் சிவபெருமான் மேல் மட்டுமே பற்று கொண்ட அடியார்கள் யாராவது வந்தாங்கன்னா அவருடைய அடி விசை, அவருடைய திருவடியை விழுந்தவர் எந்திக்கவே மாட்டாரு குலச்சிறை. அடியார் மேல் மிகுந்த பற்று யாருக்கு? குலச்சிறை. அப்படித்தானே ஞானசம்பந்த பெருமான் திருவடியில போய் இருந்தவர் சென்ற காலத்தின் பலவில்லா திறமும் எதிர்காலத்தின் பிறப்பும் இந்த எழுந்தருளப்பட்ட பேரிதனால் எற்றைக்கும் திருவருள் உடை நன்றியில் அழுந்திய நாடும் நட்டமில் வேந்தனும் உயிர்ந்து வென்றுகள் திருநீற்றொழியில் மேன்மையும் படைத்தனம் என்றான் விழுந்தவர் எந்திக்கலாம். அதே மாதிரி எந்த அடியாரை பார்த்தாலும் சரி, அவங்க விபூதி ருத்ராட்சம் தரிசினா உடனே நிறுத்திடுவாரு, திருவடியில் வந்து எந்திக்க மாட்டாரு. அவங்க பார்த்து தூக்கி விட்டாதான் உண்டு. அந்த அளவுக்கு அடியார் மேல் பட்டு கொண்டவர் குலச்சிறை சொல்றாரு. அடிமை செய்வீனும் விருப்பினங்கள் அணியும். இப்ப யார் என்ன நீர் அடியில ஞானசம்பந்த பெருமான் அவர் தூக்கி திருநீர் பூசினாரா, அதை இந்த இடத்துல சொல்றாரு. வெள்ளை நீர் அணியும் கொத்த வந்தனக்கு மந்திரியாய யாருக்கு? மன்னன். மன்னனுக்கு மந்திரியராக திகழக்கூடிய குலச்சிறை நாயனார் எந்த அடியாரை பார்த்தாலும் திருவடியில் விழுந்து அவர்களை வணங்குவார் அப்படின்னு இந்த இடத்துல சொல்றாரு. குலச்சிறை குழாவில் என்று ஏற்கும் அப்படின்னு 4 வரி அவருடைய தன்மையை சொல்லிட்டு அடுத்த 4 வரி என்ன சொல்றாருன்னா சிவபெருமான போட்டுறாரு. ஒற்றை வல்விடையன் சிவபெருமன் எதுல வர்றாரு? விடயவானத்துல வர. ஒற்றை வல்விடையன் உம்பரார் தலைவன், தேவர்களுக்கெல்லாம் தலைவனாக விளங்கக்கூடியவர் எங்கள் சிவபெருமான் அப்படின்ட்டு உலகில் இயற்கையை ஒழுத்திற்று அற்றவர் கற்ற சிவன் உரைகின்ற ஆளவாயாவது நீயே. அதாவது அகப்பற்று புறப்பற்று இதையெல்லாம் ஒழித்து இருக்கக்கூடிய இடம், இந்த அடியார்கள் எல்லாம் வந்து ஏற்கக்கூடிய ஒரு இடம், உலகில் இயற்கையை ஒழித்திட்ட, அதாவது அகப்பட்டு புறப்பட்டெல்லாம் எல்லாவற்றையும் நீக்கக்கூடிய இந்த அடியார்கள் வந்து வணங்கக்கூடிய இடம் எதுவென்று கேட்டால் எங்கள் திரு ஆலவாய் என்கின்ற இந்த தலம். இங்கே வந்து வழிபாடு செய்ய அட்டவர்க்கற்ற சிவன் உரைகின்ற, எப்போதுமே சிவபெருமான் உரைகின்ற ஒரு இடம் எது என்று கேட்டால் இந்த திரு ஆலவாய். இதை இன்னொரு பாட்டுல சொல்றாரு. சிவபெருமானே நான் வந்து இந்த இடத்துல எப்பயுமே நீங்காம இருக்கேன்ப்பா அப்படின்னு சிவபெருமானே அந்த கடிதத்துல சொல்றாரு. எந்த பாட்டுன்னு சொல்றீங்களா? மதிமணி புரிசை மாடக்கூடல் பதினிசை நிலவு பால்நில வரிசிறகு அன்னம் பயில்கோளில் ஆலவாயில். இப்ப அந்த கடிதத்தை யார் எழுதுன்னு சொல்றாரு? மன்னிய சிவன். இந்த கடிதத்தை யார் எழுதுகின்றது என்றால் மன்னிய, இங்கேயே நிலை பெற்று விளங்கக்கூடிய, இந்த ஆலவாயில் நிலை பெற்று விளங்கக்கூடிய சிவன் எழுதி கொண்ட மரம் என்னவென்றால், சிவபெருமான் எப்படி கல்வி எழுதுறா பாத்தீங்களா? இப்படி எங்கேயா பாத்திருக்கீங்களா? சிவபெருமான் எழுதுனதை பாத்திருக்கீங்களா? வேற எந்த தெய்வமும் எழுதியிருக்க மாட்டாங்க, சிவபெருமான் தான் எழுதியிருப்பார். திரு ஆலவாயில் நிலை பெற்று விளங்கக்கூடிய மன்னிய சிவன் யான் எழுதி கொண்ட மடல் என்னவென்றால் மொழிகள் மாற்றம் பருவக்கொன் மூப்படி என பாவலருக்கு ஒருமையின் உரிமையின் உதவிய ஒளிதிகள் குருமா மதிபுரை குழவிய குடைகள். ஒரு கடிதம் எப்படி இருக்கும்னு சிவபெருமான் அப்படி எழுதியிருப்பாரு.
கடிதம்னா இப்படிதான் இருக்கணும். அனுப்புனர், பெறுநர், என்ன செய்தி, நீட்டா 8 வழியில சிவபெருமான் எழுதியிருப்பாங்க. அதுவும் இப்ப வர்ற ஆளு சாதாரண நினைச்சிடாத. நீ எப்படி என் மேல அன்பா இருக்கியோ அதே அன்பு கொஞ்சம் கூட குறையாம, எப்படி தன்போல் என்பால் அன்பன் தன்பால் காண்பது கருதி போந்தன். நீ சாதாரண நினைச்சிடாத. அன்புல கொஞ்சம் கூட குறையாம நீ எப்படி என் மேல அன்பா இருக்கியோ அதே போல அன்புடையவர் வரக்கூடிய ஆளு. அவருக்கு நீ என்ன செய்யணும்? மான்பொருள் கொடுத்து அங்கேயே வச்சுக்கிடாதப்பா, எனக்கு திரும்ப எனக்கு பாட்டு பாடுறதுக்கு வரணும் அப்படின்னு. ஏன்னா சிவபெருமானுக்கு பாட்டுன்னா ரொம்ப, இந்த பள்ளியில் பூஜையில அடியார் பாடுவாரு பாருங்க, உண்மையிலே ரொம்ப சிறப்பா இருக்கும். எல்லாரும் பள்ளியில பூஜை அடியாரெல்லாம் புடைசூழ நைட்டு நீங்க பள்ளியில பூஜை போய் பாருங்க, எப்படி பாடுறாங்க மட்டும் போய் பாருங்க. அவ்வளவு அற்புதமா பாடுவாங்க. எல்லா திருமுறை கையில வச்சுக்கிட்டு சாமியை ரொம்ப மகிழ்விப்பாங்க வைத்தியநாத சாமி. பாட்டுன்னா போதும், சாமி எங்கெல்லாம் திருமுறை பாடப்படுதோ அங்க சிவபெருமான் விளங்கி தோன்றுவார். சிவபெருமான் விளங்கி தோன்றுகின்ற இடம் எது என்று கேட்டால், திருமுறைகள் எங்க ஒலிக்கின்றதோ அங்கே சிவபெருமான். அவர் விபூதி உத்திராட்சம் தரித்த இடத்துல சிவபெருமான் விளங்கி தோன்றுவார். மற்றொன்று சிவலிங்கத்தில் எப்போதும் சிவபெருமான். அப்படி அட்டவர்க்கற்ற சிவன் உரைகின்ற திரு ஆளவாயாவதும் இதுவே அப்படின்னு 2வது பாட்டுல, முதல் பாட்டுல மங்கை கசிமையார் சொல்லியாச்சு. 2வது பாட்டுல இப்ப மறுபடியும் யாரை சொல்லணும்? மங்கை கசிமையார் சொல்ல போறேன். செந்து வருவாயாள், செம்மையுடைய சிறந்த வாயுடைய செந்துவர் வாயால் சேலன கண்ணால், சேல் மீன் கேள்விப்பட்டிருக்கீங்களா? சேத்துல இருக்கும் மீன் பார்த்துருக்கீங்களா? அதை போன்ற கண்களை உடையவர்கள் யாரு? மங்கை கசிமையார். சேலன கண்ணால் சிவந்திரு நீட்டினை வளர்க்கும் மங்கை கசிமையார் இல்லைன்னு வச்சுக்கோங்க, இன்னைக்கு நாடே எப்படி இருக்கும்? சம இருள் சூழ்ந்திருக்கும். அப்ப ஒரு காலத்துல இருண்ட கண்டமே பேரு, ஊரே இருண்டு போயிருந்தது. எங்கேயுமே திருநீர் இல்லாமனா எப்படி இருக்கும்? நாடு எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. திருநீர் யார் நெற்றில இல்லைன்னா எப்படி இருக்கும்? இருண்ட காலமே பேரு அப்பெல்லாம். சைவம் இல்லாத நேரத்துல சம இருள் சூழ்ந்திருக்கிற காலத்துல இருண்ட காலமே பேரு. அதுக்கப்புறம் தான் ஞானசம்பந்த பெருமான் போன்ற அருளாளர்கள்லாம் வந்ததுக்கு அப்புறம் தான் சைவத்தை நிலை பெற செய்தார்கள். அப்படி சமண இருள் சூழ்ந்திருந்த இதை மாற்றி அமைத்தவர் இப்ப பாண்டிய நாடே திருத்தியது யாருன்னா மங்கை கசிமையார். மங்கை கசிமையார் இல்லைன்னா இன்னைக்கு நாடே சமண இருள். ஞானசம்பந்த பெருமானை வர வச்சது யாரு? மங்கை கசிமையார் தான். அப்பேற்பட்ட தனிச்சிறை உடையவர்கள் மங்கை கசிமையார். ஞானசம்பந்த பெருமானை நினைக்கும் போது உங்களுக்கு முளைப்பால் சுரக்குமா? யாருக்கு? மங்கை கசிமையார். ஊரு முழுவதும் எல்லாரும் திருநீர் பூசிப்பாங்க. இவங்க சிவனடியாரா இருக்காங்க. திருநீர் பூசுவாங்களா? பூச மாட்டாங்க? பூசிப்பாங்கல்ல. திருநீர் பூசணுமா பூச வேண்டாமா? அடியாரு சொன்னா போதுமா? திருநீர் பூசணும்ல. அப்ப யாருக்கும் தெரியாம, கணவருக்கு கூட தெரியாம, நல்லா தெரிஞ்சுக்கோங்க, மார்பில் அணிந்திருந்தார்கள் மங்கை கசிமையார். யாரும் காணாதது. அப்ப எப்படி பற்றா இருப்பாங்கன்னு பாருங்க சாமி. பக்திய நல்லா தெரிஞ்சுக்கோங்க. பக்தியை வெள்ளி காட்டணும்னு அவசியம் இல்லை. நீங்க யாருடைய அன்பையும் நம்ம அளக்க முடியாது. ஒவ்வொருத்தரும் சாதாரண பார்க்க இவங்க சிவனடியார் மாதிரியே தெரியலையே அப்படின்னு நினைப்போம். ஆனா அவங்க பார்த்தா மனசுக்குள்ள கோயிலே கட்டிட்டு இருப்பாங்க, வெளியில தெரியாது. எனக்கு தெரிஞ்சு ஒரு குடும்பத்துல ஒரு கணவன் மனைவி இருக்காங்க. இந்த கணவர் என்ன சொல்றாரு, அந்த மனைவியை பார்த்து, ஆமா கோயிலுக்கு வர மாட்டா, பக்தியே கிடையாது, இவளை நான் எதுக்கு இப்படி கோயிலுக்கு கூட்டு போகணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தவர். பார்த்தா அந்த அம்மாட்ட போய் விசாரிச்சா, இந்த ஐயாவோட அந்த அம்மாவுக்கு மேல பக்தி ரொம்ப அதிகமா இருக்கு. அந்த அம்மாவுக்கு பேசுனதுல இருந்து தெரியுது, நான் என்னுடைய பக்தியை நான் வெளிக்காட்டணும்னு அவசியமே இல்லை சிவா அப்படின்னு சொல்றாங்க. ஏன்டா அவர் வேணா இருக்கட்டும், எனக்கு சாமி, நான் சாமி மேல அவ்வளவு பிரியம், ஆனா வெளியில நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னாங்க அந்த அம்மா. அப்ப எந்த அளவுக்கு சாமி மேல பற்றாதவங்க அவர் நினைச்சுக்கிட்டு இருக்காரு இவங்களுக்கு பக்தி இல்லைன்னு. ஆனா அந்த அம்மாட்ட போய் பேசும்போது என்னன்னா அவங்க இன்னும் சரியா பேசவே இல்லை போல தெரியும். சாமி மேல அவங்க பக்தி இல்லைன்னு நினைக்கிறாங்க. ஆனா அவங்க அந்த ஐயாவோட மிகுந்த பக்தியோட இருக்காங்க அந்த அம்மா. ஆனா யாருடைய அன்பையும் யாரும் அளக்க முடியாது. இது அவங்களுக்கு எந்த நேரத்துல எந்த யார் எப்படி இருப்பாங்க யாராலையும் சொல்ல முடியாது. சிவபெருமான்கிட்ட தான் இருக்கு அந்த கணக்கு. யார் எப்படி அன்புடையவர்கள் அப்படின்னு யார்கிட்ட இருக்கும் கணக்கு? சிவபெருமான் இருக்கு. அந்த இதெல்லாம் சிவபெருமான் தான் வச்சிருக்காரு. இப்ப ஒரு 10 மார்க் ஏதோ டெய்லி கோயிலுக்காக வருங்க, இன்னும் ஒரு 10 போடுவோம் ஓரளவுக்கு படிச்சுட்டா ஒரு 50. சிலர் இந்த நேரம் திருப்பணி, திருத்தொண்டு, உழவாரப்பணி, அடியார்கள் கூடுவது, திருமுறை பாடுவது இப்படியே இருந்தாங்கன்னா சாமி எத்தனை மார்க் போடுவாரு? 100க்கு சரி
எல்லாம் அதையும் பார்த்துக்கிட்டு குடும்பத்தையும் பார்க்கறாங்க. அவங்களுக்கு தான் 100 அதையும் சொல்லிடணும்ல. அப்படியா? அப்ப குடும்பத்தை மறந்துட வேண்டியதாடா அப்படின்னு கூடாது. அவங்களுக்கு அதான் என் நிலையில் நின்றாலும் எப்போலம் கொண்டாலும் மன்னிய சங்கரந்தால் மறவாமை பொருள் என்றே புண்ணிய வேடம் தன்னை துறவாத தூய சிவம் தன்னை மிகும் அன்பினால் மறவாமை தலை நிற்பார். எந்த நிலையில் நம்ம எந்த நிலையில இருக்கோம், எந்த கோலத்துல இருக்கோம், நம்முடைய சூழ்நிலை என்ன, நம்முடைய சுச்சுவேஷன் என்ன அப்படின்னு அறிந்து அந்த நிலையிலையும் நம்ம குடும்பத்தையும் பார்த்துக்கிட்டு உலகத்தோடு ஒட்ட ஒழுகி கொண்டு உலகத்தோடு இருந்துகிட்டே தான் சிவபெருமானை வழிபாடு பண்ணணும். புரியுது அவங்களுக்கு? எல்லாத்தையும் விட்டுட்டு போயிடணும் போல புரியுது. இந்த வழிபாட்டுக்குள்ள வந்தாச்சு. நிறைய பேர் அதுதான் பயப்படுறாங்க. விபூதி ருத்ராட்சம் போடுறதுக்கு என்ன செய்யறாங்க? விபூதி ருத்ராட்சம் போட்டா எதுவுமே செய்யக்கூடாது போயிருக்காங்க. நீ குடும்பத்துல சந்தோஷமா இருந்து கொண்டு இல்லறத்துல இருந்து கொண்டு சிவபெருமான நல்ல வழிபாடு செய்யலாம். புரியுது அவங்களுக்கு? இதுல எந்த தடையுமே சில பேர் விபூதி ருத்ராட்சம் போட்டா இல்லத்துல இருக்கக்கூடாதாங்க அப்படின்லாம் கேட்கறாங்க. அழகா இருக்கலாம். நான் சொல்லிட்டா மண்ணில் நல்லவண்ணும் வாழலாம், எண்ணில் நல்ல கதிக்கு யாருமோ குறைவில்லை, கண்ணில் நல்ல அகதூருக்கு அலுமல வளநகர் பெண்ணின் நல்லவளோடு சந்தோஷம் இருந்துகிட்டு குழந்தை குட்டியோடு இருந்துகிட்டு சிவபெருமான போய் வழிபாடு செய்யணும். என்ன சிவபெருமான மறக்கக்கூடாது, அதுதான் ரொம்ப முக்கியம். நீ என்ன வேணா செய்யுங்க, ஆனா சிவபெருமான மறக்கக்கூடாது. உங்க குடும்பத்தை பார்த்துக்கிட்டு உங்களோட பண்ணி செய்யுங்க, அடியாரோட கூடுங்க, திருமுறை பாடுங்க, இப்படி செஞ்சுட்டு உங்க குடும்பத்தையும் பாருங்க. அப்படிதான் இருக்கும். அதுக்குதான் சிவபெருமான எத்தனை மாதிரி போடுவாரு? 100க்கு 100 வாங்கணுமா வேண்டாமா? எப்படியாவது இந்த பரீட்சை நான் எப்படியும் பாஸ் பண்ணிடுவேன், 100க்கு 100 எடுக்கிறதுக்கு நான் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேங்கிறது தெரியுது சொல்றது. அதனால இல்லறத்தில் ஈடுபட்டு கொண்டுதான் நாம ஈசனை வழிபாடு செய்யணும். புரிஞ்சுச்சா? சங்கரம் தான் மறவாமை. சரி, இப்ப மங்கை கசி நேரம் சொல்லியாச்சு. அப்படி அந்தனை விரலால் பாண்டிமாதேவி செந்துவர் வாயால் ஏழன கண்ணால் சிவன் திருநீட்டை வளர்க்கும். சிவனுடைய திருநீட்டை பாதுகாத்தது யாருன்னா மங்கை கசியர் தான். அப்படி சிவன் திருநீட்டினை வளர்க்கும் பந்தனை விரல் அப்படின்னு என்ன அர்த்தம்னா, விரல் நுனியில பந்து போன்ற விரல்களை உடையவள் மங்கை கசியமையார். அதான் சொல்றாரு, பந்தனை விரலால் பாண்டிமாதேவி பணி செய்து நாதரும் பாரிட நிலவும். அவங்களுடைய பணி இப்பவும் நம்ம உலகம் முழுவதும் நம்ம மங்கை கசியமையாரை போட்டுகின்றோம் என்று சொன்னால் அதற்கு காரணம் அவர்கள் சிவன் திருநீட்டை வளர்த்த காரணத்தினால், ஞானசம்பந்த பெருமானை வரவழைத்து மதுரையும் பதியவே திருநீட்டு ஒளி விளங்க செய்த காரணத்தினால் சிவன் திருநீட்டினை வளர்க்கும் பந்தனை விரலால் பாண்டிமாதேவி பணி செய்து பாரிடை நிலவும். அடுத்து 4 வரியில மங்கை கசியமையார் சொல்லிட்டு அடுத்துடரு சந்தமகரலம் பாம்பு நீர்வத்தம் கண்ணெருக்கம் மலர் வன்னி. சிவபெருமான் என்னெல்லாம் அணிஞ்சிருப்பாரு? இருக்க மலரு, வன்னி, அப்புறம் தரளம், பாம்பு, ஊமத்தம்பூ. ஊமத்தம்பூ சிவபெருமானுக்கு ரொம்ப பிடிக்கும். அது எங்க இருக்குங்க தெரியுமா உங்களுக்கு? பெரும்பாலும் பாத்தீங்கன்னா இந்த கம்மாயில தான் இருக்கும். ஊமத்தம்பூ ஊருக்குள்ள இருக்காது, கம்மாயில இருக்கும். அதை கூட சிவபெருமான் விரும்பி அறிகிறாருன்னு பாருங்க. அத அன்னைநாத பெருமானே சொல்றாரு, மத்தமும் மதியமும் வைத்திடும் அரண்மகன் மற்பொரு விரல் உய மத யானைங்கிறாரு. மத்தம்னா என்னது? ஊமத்தம்பூ. அதை அணிந்திருக்கக்கூடிய சிவபெருமான சொல்றாரு. மத்தமும் மதியமும் வைத்திடும் அரண்மகன், அப்படி இருக்கக்கூடிய சிவபெருமானுடைய மைந்தனே விநாயகர் பெருமானே அப்படின்னு யார சொல்றார்? அருணகிரிநாத பெருமான் விநாயகர் பெருமானை சொல்லும் போது அப்படி சொல்றாரு, ஊமத்தம்பூவை அணிந்திருக்கக்கூடிய சிவபெருமானுடைய மைந்தனே அப்படின்னு சொல்றாரு. அதே போல இந்த இடத்துல என்ன சொல்றாரு? எருக்கமலர், வன்னி போன்ற அந்திவான் மதி சேர் சடைமுடி, இதெல்லாம் சிவபெருமான் சடையில் தருத்தி கொண்டிருக்கின்றார். அப்படிப்பட்ட இடம் எது என்று கேட்டால் இந்த ஆலவாய் யாவதும் எங்க சொக்கநாத பெருமான் இங்கே உரைகின்ற இடம் திரு ஆலவாய் அப்படின்னு சொல்றாரு. இப்ப மங்கை கசியமையார் கிடையாது. அடுத்து யார சொல்லணும்? கணங்களாய் வரினும், அதாவது அடியார்கள் கூட்டம் கூட்டமாக வந்தாலும், கணங்களாய் வரினும் அடியார்கள் புடைசூழ வந்தாலும், தமியராய் வரினும் தனிய ஒரே அடியார வந்தாலும் உடனே என்ன செய்வாராம்? அடியவர் தங்களை கண்டால் குணங்கோடு பணியும். உடனே என்ன செய்வாரா? எண்ணிக்கவே மாட்டான். அடியாரோடு மொத்தமா கூட்டமா வந்தாலும் சரி, தனியா வந்தாலும் சரி, உடனே அடியாரோட திருவடிகளில் இருந்து வணங்கி வழிபாடு செய்வார் குலச்சிறை நாயனார் அப்படிங்கிற. குணங்கொடு பணியும் குலச்சிறை குழாவும் கோபுரம் சூழ்மணி கோயில். கோபுரங்களால் பல கோபுரங்களால் சூழ்ந்திருக்கக்கூடிய திரு ஆலவாய் சொக்கநாத பெருமான் அங்கே விளங்குகின்ற இடம். மணங்கமல் கொன்றை வாழரா மதியம் வன்னிவன் பூவில மாலை. அங்கே சிவபெருமான் என்னெல்லாம் அணிஞ்சிருக்காரா? வேற இப்ப கொன்றை சிவபெருமானுக்கு ரொம்ப உகந்த மலர், கொன்றை அணிஞ்சிருக்காரு. வாழரா மதியம் சூடி இருக்காரு. வன்னி, வன்னியல் எங்க இருக்கு தெரியுமா உங்களுக்கு?
நீங்க நேரம் வைத்தியநாத சுவாமி திருக்கோயில் போனீங்கன்னா அங்க தலை வச்சுமே எது வன்னி ஒரு இலையை போட்டு வச்சா அவ்வளவு சிறப்பு. அது மாதிரி நொச்சி இலை, இந்த மாதிரி 21 பத்திரம் இருக்கு. சிவபெருமானுக்கு உரிய 21 பத்திரம். அந்த இலையெல்லாம் ஒரு இலை பறித்து வச்சாலே அநேக கோடி மடங்கு சிவபுண்ணியம். இவரு என்ன சொல்றாரு, யாவருக்குமாம் இறைவருக்கு நிறைய கூட ஒரு இலையை பறித்து வச்சாலே சிவபெருமான் மகிழ்ந்து அருள் செய்வார்னா, அதுல குறிப்பிட்ட மலர்கள் எல்லாம் குறிப்பிட்ட அந்த இலைகள் எல்லாம் பறித்து வச்சா எவ்வளவு சிறப்புன்னு பாருங்க. வன்னிவன் கோவிலம், கோவிலம்னா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? கோவில மாலை, வில்வம். வில்வம் நல்ல தெய்வம். தேவாரத்துல எந்த இடத்துலயுமே வில்வம்னு சொல்லவே படல, கோவிலம் தான் சொல்லியிருக்கோம். அந்த இதுலயும் பாருங்க, வேறு தெய்வம் பாட்டுல கோவில மாலை வன்னி கொன்றை கோவில மாலைன்னு சொல்லியிருப்பாரு. கோவிலம்னா வில்வ மாலை, வில்வத்தை அணிந்திருக்கக்கூடிய சிவபெருமான். கோவிலம்னா மறக்க கூடாது, கோவிலம்னா வில்வம் அப்படின்றாங்க. கோவில மாலை அணங்கு வீட்டிருந்த சடைமுடி அண்ணன், இதெல்லாம் தரித்திருக்கக்கூடிய சடைமுடியை தரித்திருக்கக்கூடிய எங்கள் அண்ணலாக விளங்கக்கூடிய எங்க சொக்கநாத பெருமான் உரைகின்ற இடம் திரு ஆலவாய் அப்படின்னு அடுத்த பாட்டு சொல்றாரு. அடுத்து மங்கை கசிமார் சொல்லும்போது, செய்ய தாமரை மேல் அன்னமே அணைய சேயிலை திருநூதல் செல்வி. யாரு திருநூதல் செல்வியா? திருமகள். தாமரை மறையில் வீட்டிருக்காங்களா லட்சுமி. அது மாதிரி சிவபெருமானுடைய படம், முருகப்பெருமானுடைய படம்லாம் வீட்டுல இருந்தா லட்சுமி கடாட்சம் உண்டாகும் அப்படின்னு அன்னைநாத பெருமான் சொல்றாரு. முருகப்பெருமான் படம்லாம் வீட்டுல வச்சிருக்கோம்ல. இப்ப லட்சுமிக்கு மருமகன் யாரு? அங்க இருந்தா மருமகனை தேடி யாரு வருவா? அத்தை வந்துதானே ஆகணும். அதாவது லட்சுமி கடாட்சியம் உண்டாகும். சிவ குடும்பத்தோட படத்தை நம்ம வீட்டுல வச்சிருந்தோம்னா லட்சுமி கடாட்சியம் உண்டாகும். அது பாத்தீங்கன்னா வேற எந்த தெய்வத்துக்கும் உண்டாத ஒரு தனிச்சிறப்பு. சிவபெருமான் ஒருத்தர் தான் குடும்பத்தோடு இருந்து அருள் செய்வார். வேற எந்த தெய்வமும் குழந்தை குட்டியோடு இருந்து அருள் செஞ்சதை சரித்திரமே கிடையாது. நீங்க எந்த படத்தை வேணாலும் போய் பார்த்துக்கோங்க, பாத்துருக்கீங்களா? வேற எந்த தெய்வமும் அது குழந்தை குட்டியோட. இப்ப சாமி எப்படி இருக்காரு, விநாயகர் முருகர் எப்படி குடும்பத்தோட இருந்து அருள் செய்கிறாரு, வேற ஏதாச்சும் அப்படி பார்த்துருக்கீங்களா? அதனாலதான் சிவபெருமான் முழு முதல் பொருள் சொல்லணும். புரிஞ்சுச்சா? அதே ஒருத்தருக்கு அம்மா எப்படா இருப்பாரு, வேற எந்த தெய்வத்துக்கு அப்படி சிறப்பு இருக்கா? அதனால தென்னாடுடைய சிவனை போற்றி எந்நாட்டவருக்கும், எல்லா நாட்டுக்கும் கடவுளுக்கு இறைவன். நம்ம தென்னாடாகிய தமிழ்நாட்டுக்கு கடவுளுக்கு பேரு சிவன். புரியுதா? கடவுளுக்கு பேரு பேரு சிவன். அதனாலதான் எல்லா பேரும் போய் பாடினது யாருன்னா சிவபெருமானத்தான் போட்டி பாடியிருக்காங்க. அதனால அதுல நம்ம உறுதிப்பாடோடு இருக்க வேண்டும். அந்த சமயம் என்ன சொல்கின்றது என்று கற்றல், கேட்டல், சிந்தித்தல், தெளிதல், நிட்டை கூடுதல் என்கின்ற அடிப்படையில் கற்கணும். அதுக்கப்புறம் விஷயத்தை கேட்கணும். கேட்டதுக்கு அப்புறம் தனியா உட்காந்து சிந்திக்கணும். சிவன் 1.5 மணி நேரம் இப்ப சொற்பொழி பேசினாரு, இவன் சொல்றது சரிதானா அப்படின்னு தனியா உட்காந்து என்ன செய்யணும், சிந்திச்சு பார்க்கணும். அதுக்கப்புறம் ஒரு தெளிவு பண்ணணும். அப்பா அவர் சொல்றது சரிதான், அவர் ஒருத்தர் தான் அமைப்பா இருக்காரு, அவருக்கு தான் குழந்தை குட்டியோட வந்து அருள் செய்யறாரு, அவருக்கு தான் உருவம் அருவம் அருவுருவம் எல்லாவற்றையும் கடந்தவரா இருக்காரு, அவர் ஒருத்தர் தான் உருவ வழிபாடு இருக்கு, அவர் ஒருத்தருக்கு தான் அருவ வழிபாடு இருக்கு, அவர் ஒருத்தருக்கு தான் அருவுருவ வழிபாடு ஆகிய சிவலிங்க வழிபாடு இருக்கு. இப்படிங்கிறதெல்லாம் தனியா உட்கார்ந்து சிந்திச்சு ஒரு தெளிவுக்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த சமயம் என்ன சொல்கின்றது என்று தெரிந்து அந்த சமயத்துக்குள்ள உள்ள போய் நிட்டை கூட வேண்டும். சைவ சமயமே சமயம், சமய அதீத பழம்பொருளை கைவந்தனவை மன்றல் வெளி காட்டும் இந்த கருத்தை விட்டு பொய்வந்துள்ளும் சமய நெறி புகழ வேண்டாம், முக்தி தரும் தெய்வ சபையை காண்பதற்கு சேரவாரம் ஜெகத்தீரே அப்படிங்கிறாரு தாய்மான சுவாமி. அதனால முக்தி தரக்கூடிய சமயம் எது அப்படின்னா நம்ம சைவ சமயமாக வழங்கக்கூடிய சிவபெருமான் ஒருவரே முக்தி தரக்கூடிய கடவுள். மற்ற சமயங்கள்லாம் சொல்லும் முக்தி முக்தின்னு சொல்லும், ஆனா அதெல்லாம் பதமுக்தி என்று பெயர். சிவபெருமான் கொடுக்கின்ற முக்தி தான் பரமுக்தி என்று பெயர். சிவபெருமான் போனதான் மறுபடியும் கீழே பூலோகத்துல வந்து பிறக்க மாட்டோம். மற்ற எந்த உலகத்துக்கு போனாலும் மறுபடியும் எங்க வரணும், இந்த பூமியில வந்து பிறந்தே ஆக வேண்டும். இப்ப நாம எதுக்கு பிறந்திருக்கோம்? இப்ப நம்ம பிறந்திருக்கு எதுக்கு பிறந்திருக்கோம்? இனி பிறவாத நிலை அடைவதற்காக பிறந்திருக்கோம். வேண்டும் சாமிட்டு போய் நம்ம என்ன கேட்கணும், வேண்டுங்கால் வேண்டும் பிறவாமை மற்றவை நான் வேண்டாமே வேண்ட வரும். இந்த உலகத்துல பொருள்லாம் என்னைக்கு நீங்க வேண்டாம் வேண்டாம்னு ஒதுக்குறீங்களோ அன்னைக்கு தான் சாமிட்டு போய் சாமி எனக்கு பிறவாமை கொடுன்னு சொல்லி வேண்டும் சொல்லி கேட்பீங்க. அது வரைக்கும் சாமானியம் வரவே வராது. சிவருமான்ட்ட போய் எனக்கு பிறவாமையை கொடுன்னு வேண்டவே வேண்ட வராது. அது வரைக்கும் நீங்க என்ன போய் கேட்பீங்க, சாமியா வேட்டி கல்யாணம் வேற ஆகணும், காலகாலத்துல ஏதாவது பார்த்து முடிச்சு விடக்கூடாதா, வயசு வேற அவளுக்கு போய்கிட்டு இருக்கு சாமிகிட்ட போய்
அவருக்கு தெரியாதா? அவருக்கு என்ன கொடுக்குன்னு தெரியாதா? அந்தந்த உயிர் செய்த வினைக்கு தகுந்தவாறு நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நமக்கு எது வந்தாலும் வினை வசத்தின் காரணமாக தான் வருகின்றது என்பதை அறிந்து நமக்கு ஒன்று கிடைத்தாலும் சரி கிடைக்காவிட்டாலும் சரி இது சிவபெருமானுடைய திருவருள் என்று இருந்தால் அதை நீ சந்தோஷமாக அனுபவித்து தீர்க்க வேண்டும். புரிஞ்சுச்சா? இன்பம் வந்தாலும் நாம் செய்ய ஏதோ புண்ணியம் செஞ்சிருக்கோம் அதனால சிவபெருமான் நமக்கு கொடுத்திருக்காரு. ஒரு துன்பம் வருதுன்னா ஏதோ நம்ம பிறருக்கு தீங்கு செஞ்சிருக்கோம் அதனால அது நமக்கு வினையாக வருகின்றது என்பதை உணர வேண்டும். நாம் என்ன செய்வோம் தெரியுமா? நான் செஞ்ச புண்ணியம் இன்னைக்கு நான் நல்லா இருக்கேன் அப்படிமோ. ஒரு துன்பம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, இந்த இருக்கான் பாரு இவனாலதான் நான் பாலா போயிட்டேன் அப்படின்னு மேல என்ன செய்வோம்? அப்படி சொல்லக்கூடாது. நாம் செய்த தீவினையினால துன்பப்படுகின்றோம் என்று நினைக்கணும். அவ்வளவுதான். நினைச்சிட்டோம்னா நமக்கு என்ன வந்துடும்? இறைவனை ஒப்பு வந்துடும். நல்லதையும் கெட்டதையும் ஒரே போல் பார்க்கக்கூடிய தன்மை வந்துருச்சுன்னா இறைவனை ஒப்பு வந்துருச்சுன்னா அடுத்து மலை பரிபாகம் ஆயிரும். ஆனா மலம் கொஞ்சம் கொஞ்சமா அதோடைய வீழ்ச்சி குறையாது. மலை பரிவாகம் ஆயிடுச்சுன்னா இந்த உடம்பு அருள் உடம்பாக மாறும். சக்தி நிபாதம், சக்தியின் வீழ்ச்சி, சக்தி நிபாதம் அருள் உடம்பாக மாறும். அருள் உடம்பு வந்ததுக்கு அப்புறம் என்ன வந்துடும்? ஞானம் வந்துடும். ஞானம் வந்ததுக்கு அப்புறம் என்ன வந்துடும்? மோட்சம் வந்துடும். இப்படி படிநிலையாகத்தான் இந்த உயிர் செல்லுமே தவிர சோபான முறையில் தான் அறியுமே தவிர எடுத்ததுமே என்ன செஞ்சிடாது? சிவபெருமான நாடி போயிடாது. நாடும் நகரும் நற்திரு கோயிலும் தேடி திரிந்து சிவபெருமான் என்று பாடுமின் பாடி பணிமின் பணிந்தவின் கூடிய நெஞ்சத்து வேறு பிரிவுல செய்த தவம் தான் சிவபெருமானிடம் அது கூட்டி நிற்கும். எடுத்த பிரிவிலே அந்த இன்னும் உலகம் தோன்றக்காக நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம்? இன்னும் பிறந்துகிட்டு இருக்கோம். அப்ப என்ன காரணம்? நம்மகிட்ட வினை கணக்கு நிறைய இருக்குன்னு அர்த்தம். புரியுது அவங்களுக்கு? நிறைய மூட்டையை சேர்த்து வச்சிருக்கோம்னு அர்த்தம். 6 கோடி மாயாசக்திகள் தந்த மாயைகள் தொடங்கின என்று கூறுவதற்கிணங்க மாயாசக்திகள் நம்மளை மயக்குது. ஈஸியா மயங்கிறோம் உலகத்துல. அப்படி செய்ய தாமரை மேல் அன்னமே அணைய சேயிலை திருநூதல் செல்வி. அப்படி திருமகள் போன்று உடையவர்கள் எங்கள் மங்கையர்க்கரசியார். பையரவல்குள் பாண்டி மாதேவி, அதாவது பையரவல்குள்னா பிறந்த ஆபரணங்களை அணிந்திருக்கக்கூடிய எங்கள் மங்கையர்க்கரசி அம்மையார் பாண்டி மாதேவி. அந்த பாண்டிய மன்னனுக்கு பட்டத்தரசியாக திகழக்கூடிய எங்கள் மங்கையர்க்கரசி அம்மையார் நாள்தோறும் பணிந்து இது ஏத்த நாள்தோறும் அந்த திருக்கோயில போய் பணிந்து ஏற்றக்கூடியவர்கள் எங்கள் மங்கையர்க்கரசி அம்மையார். வெய்ய வேல் சூளம். சிவமா என்ன வச்சுப்பாரா? சூளம். சிவமா வச்சிருக்கக்கூடிய சூளம் என்ன பேரு? திருச்சூளம். அது என்ன குறிக்கும்? அது வந்து சிவபெருமானுடைய சக்தி. என்ன சார்? சிவபெருமானுடைய சக்தியை குறிக்கும். அதாவது ஹரிணி ஜனனி ரோத இந்திரி என்கின்ற இந்த திருச்சூலம் இருக்கு பாத்தீங்களா? அது வந்து 3 வகையான சக்தியை குறிக்கும். ஹரிணி ஜனனி ரோதினி. ஹரிணினா யாரு? திருமாலுக்குரிய சக்தி. ஜனனினா பிரம்மாக்குரிய சக்தி. ரோத இந்திரினா உருத்தருக்குரிய சக்தி. இந்த 3 சக்தி யார்கிட்ட இருக்குன்னா சிவபெருமான் தான் இருக்கு. இது உங்களுக்கு. ரெண்டாவது அதுக்கு மேல ஒரு 4 வகை சக்தியும் உண்டு சிவபெருமானுக்கு. கோபசக்தி காளி, புருஷ சக்தி திருமால். திருமாலே ஒரு சக்தியா வருவாரு சிவபெருமானுக்கு. புருஷ சக்தி வந்து திருமால், அப்புறம் கோபசக்தி காளி, அப்புறம் அப்புறம் இது அருள் சக்தி வந்து உமையம்மை. இப்படி 4 வகை சக்திகள் சிவபெருமான் இருக்கு. புரியுது அவங்களுக்கு? புருஷ சக்தி, கோபசக்தி, அடுத்து அருள் சக்தி, அப்புறம் வந்து துர்க்கை ஒரு சக்தியாக வருவார். அதான் திருக்கோயில் எல்லாம் வந்து திருக்கோயில் வச்சிருப்பாங்க பாத்துருக்கீங்களா? அவங்க வந்து அந்த அபிஷேகம் வர தண்ணி பூராமே அந்த துர்க்கை வந்து அந்த இடத்துல பக்கத்துல வச்சிருப்பாங்க பாத்தீங்கன்னா. துர்க்கை ஒரு போர் சக்தி. துர்க்கை வந்து போர் சக்தி. அப்ப போர் சக்தி என்பது துர்க்கை, கோபசக்தி காளி, அருள் சக்தி உமையம்மை, அடுத்து புருஷ சக்தி வந்து திருமால். இப்படி 4 வகை சக்திகள் சிவபெருமான் கொண்டு இந்த திருச்சூலத்தில் இருக்கக்கூடிய சக்திக்கு பேரு ஹரிணி ஜனனி ரோத இந்திரி என்கின்ற 3 வகை சக்தி திருசூலமாக வரும். புரியுச்சா? அதே போல சூலம் பாசாங்குசம். பாசாங்குசம் நம்ம ஆணவத்தை அதை கட் பண்ணக்கூடிய, அதை அறுத்து எறியக்கூடிய பாச அங்குசம். அப்புறம் விதிகருவி மழுவுடன், மழு சாமி கையில தரிச்சிருக்காரு, தரித்திருக்கக்கூடிய ஐயனார் உமையோடு இருந்து அருள் செய்யக்கூடிய இன்பு உருகின்ற ஆளவாயாவதும் இதுவே. ஐயனார் இந்த இடத்துல ஐயனார்னா நீங்க ஒண்ணு அந்த ஐயனாருக்கு பேர் ஐயனாரும் யாருன்னா சிவபெருமானுடைய 11 கோடி உருத்திரர்கள்ல தலை சிறந்தவர் ஐயனார். அவர் நிறைய பேருக்கு காவ தெய்வமா வருவாரு, குலதெய்வமாகவும் வருவாரு. நிச்சயம் 11 கோடி உருத்திரர்கள்ல அவர் சிவபெருமானுடைய அம்சத்தை பெற்றவர் ஐயனார். இந்த இடத்துல ஐயனார் சிவபெருமான ஐயாங்கிறோம்ல, ஐயா என் ஆறுயிரே
என் அம்பளவா என்றவன் செய்யார் மலரடிக்கே செந்தூராய் கோத்தம்பின்னு சொல்றோம் பார்த்தீங்களா, அப்படி ஐயனார் இருந்து உமையோடு இன்புறுகின்ற ஆலவாயாவதும் உரைகின்ற இடம் இந்த திரு ஆலவாய். நலமில இப்ப மங்கை கட்சி நேரம் சொல்லியாச்சு. அடுத்து யார சொல்லணும்? நலமிலராக நலமது உண்டாக. அதாவது இப்பேற்பட்ட நல்ல குணமுடையவராக இருந்தாலும் குணம் இல்லாதவராக இருந்தாலும் நாடவர் நாடு அறிகின்ற குலவினராக குலம் அது உண்டாக, நல்ல உயர்ந்த குலமாக இருந்தாலும் தாழ்ந்த குலமாக இருந்தாலும் அவர்கள் சிவபெருமானை வழிபாடு செய்தால் அவர்களை போற்றி பணியக்கூடியவர் யாருன்னா இந்த குலச்சிறை நாயனார். சங்கு நிதி வதும நிதி இரண்டும் தந்து தரணியோடு வானாள தருவரேனும் மங்குவார் அவசெல்வம் மதிப்போம் அல்ல. அடுத்த கங்கைவார் சடையாருக்கு, அதாவது அங்கமெல்லாம் குலைந்து அழுகு தொழுநோயராயினும் ஆவுடுத்து தின்னும் புலையரேனும் கங்கைவார் சடையாருக்கு அன்பராயில் அவர் கண்டி நாமணங்கும் கடவுளாரே அப்படின்னாரு அபோசாமி. அங்கமெல்லாம் ஒரே தொழு நோயா இருந்தாலும் சரி, அவங்க சிவபெருமான வழிபட்டா அவங்களுக்கு நான் அடிமைன்னாரு. இந்த புலையர் குளத்துல பிறந்த பசு அறுத்து சாப்பிடக்கூடிய புலையர் குளத்துல இருந்தாலும் அவங்க சிவபெருமான வழிபட்டா நான் அவங்களுக்கு அடிமை அப்படின்னாரு. அவர்கள் நான் வணங்கும் கடவுளாரேன்னாரு. அப்படி யார் உயர்ந்தவராக இருந்தாலும் தாழ்ந்தவராக இருந்தாலும் நலம் உள்ளவராக இருந்தாலும் நலம் இல்லாதவராக இருந்தாலும் உயர்ந்த குலத்தில் பிறந்திருந்தாலும் தாழ்ந்த குலத்தில் பிறந்திருந்தாலும் அவங்க சிவபெருமானை வழிபாடு செய்தால் அவர்களை போட்டி வழிபாடு செய்யக்கூடியவர் இந்த குலச்சிறை நாயனார் அப்படின்னு இந்த இடத்துல சொல்றாரு. குலமது குலமில்லராகிலும் குலமது உண்டாக நலம்படி குலச்சிறை பரவும் கலைவழி கரத்தன் மூவிலை வேலன் கரிவுரி மூடிய கண்டன். எப்படி சொல்றாரு பாருங்க. முதல்ல அந்த 4 திறத்துல அப்படிப்பட்டவர் எங்கள் குலச்சிறை நாயனார்னு சொல்லிட்டு அவர் எப்படிப்பட்டவர், யாரா இருந்தாலும் உயர்ந்த குலமா இருந்தாலும் தாழ்ந்த குலமா இருந்தாலும் நலம் உள்ளவராக இருந்தாலும் நலம் இல்லாதவராக இருந்தாலும் அவளை பணிந்து போற்றக்கூடியவர் எங்கள் குலச்சிறையார் சொல்லிட்டு அடுத்து சிவபெருமான் சொல்றாரு. சாமி எப்படிப்பட்டவர்னா கலைமணி கரத்தன் மூவிலை வேலன், அந்த மூவிலை சூலத்தை உடையவன், கரிவுரி மூடிய கண்டன், அந்த கண்டத்தை உடையவன். கரிவுரி மூடிய கண்டன்னா விஷத்தை அருந்திய எங்கள் பெருமான். அலைவழி புனல் சேர சடைமுடி அண்ணன், இதெல்லாம் கருத்து இருக்கக்கூடிய எங்கள் சிவபெருமான் உரைகின்ற இடம் இந்த ஆலவாய் அப்படின்னு சொல்றாரு. முத்தின் தாழ்வடமும் முத்து மாலையை அணிந்திருக்கக்கூடியவர்கள் யாரு? மங்கை கேசனி. சந்தன குழம்பு அணிந்திருக்கக்கூடியவர்கள், சந்தன குழம்பும் நீர் திருநீரை. இப்ப அப்ப நான் சொல்ல பார்த்தீங்களா எங்க அணிந்திருப்பாங்க, அதை பாட்டுல சொல்லிட்டாரு. எங்கள் மங்கை கேசியம்மையார் அணிந்திருக்கக்கூடிய இடம் மார். நீரும் தன் மார்பினில் முயங்க பத்தி யாருக்கின்ற பாண்டிமாதேவி பாங்கோடு பணி செய்யும். பாங்குன்னா அன்போடு பணி செய்வது. இப்ப கோயிலுக்குலாம் போனீங்கன்னா அன்போடு பணி செய்யும். பாத்தீங்கன்னா மாறு எடுத்துட்டு வீட்டுல உள்ள இதெல்லாம் டென்ஷன் எல்லாம் வச்சுக்கிட்டு எழுதி எடுத்துவாங்க. பணி எப்படி செய்யக்கூடாது, விருப்பத்தோடு பணி செய்யணும். பாங்குன்னா ரொம்ப அன்போடு பணி செய்யணும். கோயிலுக்கு போயாச்சுன்னா வீட்டையே மறந்துடணும். அங்க போயிட்டு அந்த எண்ணம் மட்டும்தான் இருக்கணும். இப்ப இதான் சொல்றேனே, இப்ப நம்ம ரோட்ல போறோம். ரோட்ல போகும்போது நமக்கு கவனம் எதுல இருக்கணும்? வீட்டு யாவத்தை வச்சுட்டு போனோம்னா ஆக்சிடென்ட் ஆயிடும். சரி, இப்ப நீங்க படிக்கிறீங்க, படிக்கிற நேரத்துல கவனம் எங்க இருக்கணும்? படிச்சுல படிச்சுக்கிட்டு சிந்தனை எங்கேயோ போய்கிட்டு இருக்கோம். நீங்க என்ன படிக்கிறீங்க அப்படின்னா, என்ன சொன்னீங்க? படிக்கிறதா? என்ன படிக்கிறீங்க எனக்கே தெரியல அப்படி அன்னைக்கு ஒரு நாள் படிச்சுட்டு இருந்தாரு. சரி, படிச்சுட்டு தான் இருக்காரு. பக்கத்துல போய் என்னென்ன படிக்கிறீங்க அப்படின்னு அவரு கொஞ்ச நேரம் கழிச்சு, என்ன சொன்னீங்க? படிக்கிறதா? இல்ல படிச்சுட்டே இருந்தேன், திடீர்னு சிந்தனை எங்கேயோ போயிடுச்சு அப்படின்னா. அப்ப கவனம் எதுவும் இல்ல. அப்ப முழு கவனம் இதுல இருந்தா தான் நான் என்ன செய்ய முடியும்? ஆழ்ந்து இதை பற்றிய விவரங்களை நாம் அறிய முடியும். அப்ப நம்ம எங்க போறோமோ நம்முடைய முழு கவனத்தையும் எதுல செலுத்தணும்? அந்த துறையில் நாம் செலுத்த வேண்டும். அதுல போனோம்னா நம்ம கவனம் முழுவதும் அதுல இருக்கணும். படிப்புன்னு எடுத்துட்டா கவனம் முழுவதும் அதுல இருக்கணும். இதே மாதிரி திருக்கோயிலுக்கு போனா நம்ம கவனம் முழுவதும் எதுல இருக்கணும்? சாமி கிட்ட மட்டும் இருக்கணும். வெளியில எல்லாத்தையும் மறந்துடணும், வீடெல்லாம் மறந்துடணும். கோயிலுக்கு போயிட்டா அந்த சிந்தனை மட்டுமே நமக்கு 100% அதுல மட்டுமே இருந்தா தான் சிவபெருமான நம்ம வழிபாடு செய்ய முடியும். அங்க போயிட்டு இந்த கதையை வேற பூட்டிட்டேன்னா என்னன்னு தெரியலையே, இந்த பாலை வேற சுட வச்சு அதை வேற அமர்த்தினான்னு தெரியலையே. பாத்தீங்கன்னா அதுலயும் பாத்தீங்கன்னா சில பேர் அன்னைக்கு அடின்னு கோயில்ல நைட்டு பழி என்னைக்குமே இல்லாம அன்னைக்கு வழியில புத்தி போயிருந்து சரின்ட்டு அடியும் போறது காலையில தான் போவேன். இந்த வெள்ளத்துல போவோம் அப்படின்ட்டு போயிட்டு ரொம்ப கனமா படப்படப்படன்னு கிளம்புனாங்க. சரி, இதான் ஏன் இவ்வளவு அவசரம் போறீங்க? கோச்சில் முக்கியமான சீரியல்
அது வந்து என்னால பார்க்காம இருக்க முடியாது அப்படின்னு ஓடாத சீரியல் பார்க்கறதுக்கு அப்படி போலாமா? அது டயத்தை பார்த்துக்கிட்டு இத்தனை மணிக்கு இங்க இருக்கணும், இத்தனை மணிக்கு இங்க இருக்கணும், 8 மணிக்கு வீட்டுல போய் சீரியல் பார்க்கணும் அப்படிங்கிறது என்ன செய்யறாங்க? அப்படி போகக்கூடாது. கோயிலுக்கு வந்தாச்சுன்னா அதை மறந்துடணும். அவங்களுக்கு நம்ம என்ன முழுவதும் சாமி கிட்ட மட்டுமே இருக்கணும். அங்க போய்கிட்டு ஒரே டயத்தை பார்க்க சில வந்து டயத்தை பார்த்துக்கிட்டே தான் நினைச்சுவாங்க. 8 மணிக்கு இருக்கணும், 8:30 இங்க இருக்கணும், 8:45 இருக்கணும், 9 மணிக்கு அப்படின்னு போகும். அங்க போய் முழு கவனமும் சாமி கிட்ட மட்டுமே. அப்படி மார்பில் முயங்க பக்தியா இருக்கின்ற பாண்டிமாவை பாங்கோடு பணி செய்கின்ற சுத்தமாக பளிங்கின் பெருமலை உடனே சுடர் மரகதம் அடுத்தால் போல அத்தனால் உமையோடு இன்புறுகின்ற அளவாயாவது பளிங்கின் பெருமலை அப்படின்னா எதுனா கைலாய மலைன்னு இருக்கும். பளிங்கின் பெருமலை இது பளிங்கு போல இருக்கும். கைலாய மலை எப்படி இருக்கும்? ஸ்படிகம் எழுதிருக்கீங்களா? ஸ்படிகம் எப்படி இருக்கும் பார்த்துருக்கீங்களா? வெள்ள வெளியேன்னு இருக்கும். ஸ்படிகம் வந்து எந்த இப்ப நீங்க ஏதாவது ஒரு பொருள் வச்சீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த தன்மை அப்படியே ஈர்த்து விடும் பளிங்கு. ஸ்படிகம் பார்த்துருக்கீங்களா? அது போன்றது கைலாய மலை. குளிர்ச்சியா இருக்கும். ரெண்டாவது இப்ப நீங்க நாங்களாம் என்ன செய்வோம்னா வழிபாடு செய்யும் போது நாங்க ஸ்படிகம் நீங்க என்ன வச்சிருப்போம், பூஜை பண்ணும்போது சாமிக்கு பின்னாடி இப்படி விளக்க வச்சிருவோம். ஸ்படிக லிங்கத்துல பின்னாடி விளக்க வச்சுட்டோம்னா இப்படி பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த விளக்கு வந்து ஸ்படிகத்துல தெரியும். ஜோதி வடிவமா சாமி காட்சி கொடுப்பாரு. அது ரொம்ப ஆனந்தமா இருக்கும். அது வீட்டுல இருக்கும்போது செய்ய முடியாது. நாங்க வெளியில போனோம்னா அங்க வச்சு அளவு பார்ப்போம். எல்லாரும் பார்க்கட்டும் அப்படின்னு சொல்லி அதை வச்சு எல்லாத்தையும் பார்க்க சொல்லுவோம். ரொம்ப ஆனந்தமா இருக்கும். எந்த தன்மை இருக்கோ அந்த தன்மையை அப்படியே எடுத்துக்கொள்ளும். இப்ப நாம சிவத்தை வழிபாடு செய்கின்றோம் என்றால் நாம் யாரை சாரணும்? சிவபெருமான சாரணும். சார்ந்ததின் வண்ணமாக இருக்கக்கூடியது இந்த உயிருடைய தன்மை. எதை சார்ந்திருக்கோ, நல்லவனை சார்ந்தா நல்லவனாவே இருக்கும், கெட்டவங்க சார்ந்தா கெட்ட வழியிலே போயிடும். அப்ப நாம யாரை சாரணும்? அடியாரோடையே சாரணும். புறத்துல எங்கேயும் போயிடக்கூடாது. பக்கத்து வீட்டுக்காரங்க பேசுறாங்க, பக்கத்து வீட்டுக்காரங்க கூட போய் நம்ம சேர்ந்தோம்னா நம்மளையும் சேர்த்து என்ன செஞ்சிருவாங்க? புளியில தள்ளி உள்ள வச்சு மூடிடுவாங்க. நம்ம சிவன் அடியாரோடு தான் சேர்ந்திருக்கணும். மற்ற யாரோடையும் நம்ம தொடர்பு விடக்கூடாது. அப்படி தொடர்பு வைத்தால் நம்மளும் என்ன செஞ்சிருவாங்க? அவங்க வழிக்கு மாத்திடுவாங்க. அப்படி அல்லாமல் அடியார்களோடு தொடர்பு கொண்டு திருமுறைகள் பாடி இறைவனுக்கு பணி செய்து இந்த பிறவியிலிருந்து தப்பிப்பதற்கான வழியை நாம் தேடிக்கொள்ள வேண்டும். மீண்டும் மீண்டும் பிறப்பதை தவிர்த்து இனி பிறவாத நிலையை நாம் அடைவதற்கு உண்டான வாய்ப்பை நாம் தேடிக்கொள்ள வேண்டும். அதுக்கு உபாயம் அடியார்கள் தான் நமக்கு முக்கியம். சரி, நான் அங்கு இயல்பாம் 5 எழுத்து ஓதி நல்லராய் நல் இயல்பு ஆகும் கோவனம் பூதி சாதனம் கண்டார். இப்ப கோச்சனையரை பத்தி சொல்றாரு. அவர் எப்படிப்பட்டவரு? நாவுக்கு அழகு செய்யக்கூடிய 5 எழுத்தை ஓதி எங்கேயும் என்ன செய்வாராம்? 5 எழுத்து ஓதி நமச்சிவாயம் நமச்சிவாயம் நமச்சிவாயம். நின்றாலும் நடந்தாலும் கிடந்தாலும் நீண்டாலும் நீத்தாலும் இமைத்தாலும் மன்றாடும் மலர்பாதமாகிய சிவபெருமான் திருவடியை நினைந்து நினைந்து 5 எழுத்தை கூறிக்கொண்டே இருப்பார் புலச்சேரி. இப்ப நாம என்ன செய்யணும்? 5 எழுத்த தீட்சை எடுத்தவங்க குருநாதர் என்ன மந்திரம் சொன்னாங்களோ அந்த மந்திரத்துல அழுங்கணும். அதுக்குள்ளே போய் அழுந்து எந்த நேரம் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். அது இல்லாதவங்க நமச்சிவாய இச்சு சேர்த்து சொல்லணும். மற்றவங்க எல்லாம் தீட்சை எடுக்காதவங்க நமச்சிவாய நாதன் நாமும் இச்சு சேர்த்து சொல்லணும். நாதன் நாமும் நம்பன் நாமும் வரதன் நாமும் நமச்சிவாய் ஈச்சி சேர்த்து சொல்லணும். மற்றவங்க எல்லாம் தீட்சை எடுக்காதவங்க. தீட்சை எடுத்தவங்க குருநாதர் என்ன மந்திரம் சொன்னாங்களோ அந்த மந்திரத்துல அடைஞ்சணும். எப்படிலாம் சொல்லலாம் அப்படின்னா, நின்றால் சொல்லலாம், நடந்தால் சொல்லலாம், கிடந்தால் சொல்லலாம், உறங்கினா சொல்லலாம். துஞ்சலும் துஞ்சல் இல்லாத போதிலும் நெஞ்சமும் நைந்து நினைவின் நாள்தோறும் வஞ்சகம் அச்சடி வாழ்த்த வந்த கூற்று அஞ்ச உதைத்தன எந்த நிலையும் சொல்லணும். தூங்கினாலும் சொல்லணும், தூங்கி இருந்தாலும் சொல்லணும். ஞானசம்பந்த பெருமான் எப்ப சொல்லுவாருன்னா, அவர் அதே சிந்தனையிலே இருக்கிறவர். ஞானசம்பந்த பெருமான் இடறினும் கலறியும் தனதுரு நோய் தொடரிலும் உணகல் தொழுதழுவே என்ன சொல்றாரு? தொழுது. அப்ப ஏற்கனவே தொழுதுதான் இருக்காரு, உலகிலும் தொழுதுதான் இருக்காரு, கேள்வி எண்ணிக்கையிலே தொழுகிறாரு. பாத்தீங்களா? அப்ப உலகிலும் சாமியுடைய நாமத்தை சொல்லிக்கிட்டே இருக்காரு, 5 எழுத்த சொல்லிக்கிட்டே இருக்காரு. தொழுது எழுதுங்கிறாரு. நம்ம எண்ணிச்சதுக்கு அப்புறம் தான் இறைவனுங்க சொல்லுவோம். அவர் தொழுது எழுதுறாரு. அப்ப உறங்கில கூட சிவ சிந்தனை. அவங்க எங்க உறங்குவாங்க?
ஞானிகளுக்கெல்லாம் எல்லாம் ஓங்கி ஒடுங்கி நிலை பெற்ற உத்தமரது உள்ளம் அங்கு நவனும் அங்கில்லை இராப்பகல் இல்லை ஒன்று. அவங்களுக்கு என்ன முழுவதும் சிவபெருமான்ட்ட தான் இருக்கும். அவங்களுக்கு இரவு தெரியாது, பகல் தெரியாது, எதுவுமே தெரியாது. ஓங்கி நிலை பெற்ற உத்தமரது உள்ளம். அப்படியே ஞானத்தை கொண்டு போறோம். இங்க வந்து ஒரு துளி கூட கஷ்டப்பட்டது கிடையாது, ஒரு வேதனைப்பட்டது கிடையாது. கை தட்டி பாட்டு பாடினா சிவபெருமான் உடனே பொட்டாவத்தை கொடுத்துட்டாரு. ஐயோ கை வலிக்குமே அப்படின்னு பொட்டாவத்தை கொடுத்தாரு. நடந்து போனா கால் வலிக்குமே அப்படின்னு சொல்லி பள்ளத்தை கொடுத்தாரு சாமி. அது முத்து பந்தல். வெயில் அடிக்கும் சொல்லி உடனே முத்து பந்தலை போட்டு விட்டுறாரு. அப்பா என் குழந்தை வந்து வெயில கஷ்டப்படுது அப்படின்னு சொல்லி ஒரு முத்து பந்தலை போட்டு விட்டுறாரு. நம்மால் இப்படி ஞானத்தை வந்து என்ன பண்ணாரு தெரியுமா? ஆகா இது சிவபெருமானுடைய திருவடி நிழல் போலவே உள்ளது அப்படின்னாரு. ஞானத்தை வந்து போவாங்க. ஞானிகளுக்கு எப்படி என்ன போது பார்த்தீங்களா? இப்ப நமக்கு என்ன தோணும்? ஒரு நிலையில போய் இருந்தோம்னு வச்சுக்கோங்க, வெயில இருந்துட்டு நிழல் போறோமா, அப்பாடா எவ்வளவு ஆனந்தமா இருக்கு, எவ்வளவு சுகமா இருக்கு அப்படின்னு அனுத்தியோ இப்படிதான் நிலை பண்ணுவோம். அவங்க சிவபெருமான நினைப்பாங்க, அதுல கூட சிவபெருமான நினைப்பாங்க. அதுதான் ஞானிகள். சிவரை பார்த்தா நமக்கு சிவரா தான் தெரியுது, ஆனா ஞானிகளுக்கு என்ன தெரியும்? அது சிவலிங்கமா தெரியும். மரத்தை பார்த்தா நமக்கு மரமா தெரியுது, அவங்களுக்கு சிவலிங்கமா தெரியும். பார்க்கும் இடமில்லாம என்று நீக்கமன நிற்கின்ற பரிபூரணமாக அவங்களுக்கு தெரியும் ஞானிகளுக்கு. நமக்கு அந்த பொருளாகத்தான் தெரியும். எப்பொருள் தன்மையதாயிரும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. எப்பொருள் யார் யார்வாய் கேட்கும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. அப்படி வரணும் நம்ம நிலைமை. எல்லா பொருளையும் ஈசனை காணக்கூடிய நிலை, அதுதான் ஞான நிலை. அதுக்கு உடனே வந்துடாது நாங்க குடும்பத்துல எல்லாம் இருக்கோம் சிவா, எப்படி சிவா நாங்க அதெல்லாம் போக முடியும் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா வழிபாடு செஞ்சு செஞ்சு அடியார்களோடு இணங்கி வழிபாடு செய்ய செய்ய சாமி அதை கொடுப்பாங்க. சரி, மணியாலதான் யாரும் மணியை பார்க்காதீங்க, நான் கொஞ்ச நேரம் அப்படி நான்கு இயல்பாம் ஐம்பெழுத்து ஓதி நல்லராய் நல்வி இயல்பாகும் கோவணம் பூதி. கோவணம் அடியார்கள், கோவணம் பூதி சாதனம், அதாவது திருநீரு ருத்ராட்சம் தரித்து யார் சாதனம் தான் ருத்ராட்சம் அர்த்தம். எவரேனும் விளையாடத்திட்ட சாதனம், எவரேனும் விளையாடத்திட்ட திருநீரும் சாதனமும் கண்டால் உழ்கி ஓராது அவரவரை கண்டபோது உகந்தடிவை திறம் நினைந்து இவர் தேவர் அவர் தேவர் என்று இரண்டாட்டாது ஈசன் பிறவை பேணி கவராதை தொழும் அடியார் நெஞ்சினுள் கன்றாப்பூர் நடுகரியை காணலாமே என்று அப்பர் சுவாமிகள் சொல்வதற்கு இணங்க யாராலும் சரி விபூதி ருத்ராட்சம் தெரிச்சு அவங்களை நாம எப்படி பார்க்கணும்? ஈசன் திறமை பேணி சிவமாக பார்க்க வேண்டும். அந்த இத யார் படிச்சிருக்கா? குலத்தினர் படிச்சிருக்காரு. அதனாலதான் அடியாரை பார்த்ததுமே விபூதி ருத்ராட்சத்தை கண்டதுமே அவர்களை விழுந்து பண்ணுகின்றார். அதே போல பூதி சாதனத்தை கண்டால் யாரு கோவணம் அணிந்திருந்தால் 77 குலச்சிறை போற்ற உடனே குலச்சிறை என்ன வரா அவர்களை போற்றி வழிபாடு செய்வார் அந்த அடியார்களை. நம்ம வழிபாட்டுல 3 வழிபாடு ரொம்ப முக்கியம். ஒன்று குரு, மற்றொன்று லிங்கம், மற்றொன்று சங்கமம். குரு வழிபாடு, லிங்க வழிபாடு, சங்கம் வழிபாடு. பஞ்சபுராணம் பாடுறீங்களா? பஞ்சபுராணம் என்னது? வியாபாரம் திருவாகமும் குரு, நடுவில் இருக்கக்கூடிய திருவிசைப்பாவும் திருப்பல்லாண்டும் லிங்கம், கடைசி இருக்கக்கூடிய பெரிய புராணம் அடியாருடைய புராணம் தானே, அது சங்கமம். அதே மாதிரி பஞ்சமூர்த்தி புறப்பாடு கோயில்ல வருது. முதல்ல வரக்கூடிய விநாயகர் முருகரும் குரு, நடுவில் இருக்கக்கூடிய சுவாமி அம்பாள், அடுத்த அம்பாள் விடுவாங்களா அது வந்து லிங்கம், கடைசி இருக்கக்கூடிய சண்டீஸ்வரனார். எங்க போய் பார்த்தாலும் நம்ம சைவத்துல குரு, லிங்கம், இந்த 3 வழிபாடு ரொம்ப. குருவை சிவமா பார்க்கணும், லிங்கத்தை சிவமா பார்க்கணும், அடியாருடைய திருவேடமாக வழங்கக்கூடிய விபூதி ருத்ராட்சத்திலையும் இவற்றை அதுதான் நம்ம சைவம் சொல்லுது. சரி, அப்படி அதை பார்த்தோன்னே அவர் என்ன செய்வாங்க? லட்சுமி போட்டு ஏயனங்கியல்வாம் ராவணன் பிந்தோள் 20 நெறிதர ஊன்றி ஆவணம் கொண்ட அப்படிப்பட்ட ராவணன் பின்தோள் 20 நெறிதர அவருடைய இதை சாமி என்ன பண்ணாரா? அவர் கைலாய மலை போயிருக்காரு. சாமி சங்கரன் ஊன்றினார். ஊன்றி அவரை எந்த வேலையும் செய்ய விடாமல் செய்தார். அதுக்கப்புறம் அவர் என்ன செஞ்சாரு? அவருடைய பக்திக்கு அப்பேற்பட்ட ராவணனை பக்தனாக ஆக்கினார் சிவபெருமான். அது சொல்றாரு, ஆவணம் கொண்ட சடைமுடியன்னால் அப்படி நெறிதர ஊன்றி ஆவணம் கொண்ட அப்படின்னா அவனை பக்தனாக ஏற்றுக்கொண்ட சிவபெருமான் அப்படின்னு சொல்றாரு. புரியுது அவங்களுக்கு? அப்பேற்பட்ட ராவணன் 10 தலையை உடையவன். அவன் என்ன பண்ணான்? கைலாய மலையை பெயர்க்க துணிந்தான். சிவபெருமான் என்ன செஞ்சாரு? இலங்கை மன்னன் எடுத்த அடுக்கை மேல் தளங்கள் கால்விரல் சங்கரன் ஊன்றலும் மலங்கி வாய்மொழி செய்தவன் உய்வகை நலங்கள் நாமும் நமச்சிவாயவே. ஒன்னான அவங்க கொடுங்க சார்.
அப்பேற்பட்ட ராவனுடைய அவனை காலை ஊன்றி செய்தாலும் அவனுக்கு தண்டனை கொடுத்தாலும் எங்கள் சிவபெருமான் அவர் என்ன பண்ணாரு, அரக்கனுக்கும் அருள் செய்த பெருமான் எங்கள் சிவபெருமான் அவனை பக்தனாக ஏற்றுக்கொண்டார். பக்தனாக ஏற்றுக்கொண்டு என்ன செய்தார், சந்திரவாகனம் என்ற வாளையும் கொடுத்து ஈஸ்வரர் என்கின்ற பட்டத்தையும் கொடுத்து அவனுக்கு தசக்கிரிவன் அவனுடைய உண்மையான பேரு. ராவணன் சிவபெருமான் வச்ச பேரு. இது அவனுக்கு அவனுக்கு பேரு 10 தலையை உடையவன். அவனுக்கு தசக்கிரிவன் தான் அவனுக்கு பேரு. அந்த ராவணங்கிற பேரு சிவபெருமான் தான் சுட்டினார். இது அவங்களுக்கு அப்படிப்பட்ட எல்லா சிறப்பையும் கொடுத்தவர் எங்கள் சிவபெருமான். ஆவணம் கொண்ட சடைமுடி அண்ணல் ஆளவாயாவதும் அப்பேற்பட்ட எங்கள் பெருமான் உரைகின்ற இடம் திரு ஆளவாய் அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். அடுத்தது மன்னலாம் நீங்கள, இது எல்லாருக்கும் பிடிச்ச பாட்டு. இந்த இடத்துல வந்து எல்லாரும் மனப்பாடம் இதெல்லாம் நாங்க பாடுவாங்க அப்படிங்கிறது தெரியுது. மன்னலாம் நீங்கள சோழ மன்னனுடைய மகள் பன்னி நீர் மொழியாள் பாண்டி மாதே பாண்டினாள் பாண்டி செய்தி எப்பேற்பட்ட பாட்டு பாருங்க. சரி, அப்படி வரைக்கும் படிக்கிறோம். அடுத்து நீங்க சொல்லுங்க. இப்ப மன்னலாம் நிகழ மன்னனாய் மண்ணும் மணிமணி சோழன் தன் மகளா, அந்த சோழ மன்னனுக்கு மகளாக திகழக்கூடிய எங்கள் பாண்டிமாதேவியாக விளங்கக்கூடிய செமியார் பன்னி நேர் மொழியாள், பண்ணோடு இசை பாடக்கூடியவர்கள். திருக்கோயில போய் சாமிக்கு முன்னாடி இழுச்சுவாங்கன்னா பண்ணோடு இசை பாடுவார்கள் அப்படின்னு இந்த இடத்துல சொல்றாரு. அப்ப அந்த கோயில்ல போய் சிவபெருமான ரொம்ப மகிழ்வித்தவர்கள் யாரு, பாண்டிமாதேவியாக விளங்கக்கூடிய மங்கை சேமியார் சொக்கநாத பெருமானுக்கு நித்தலும் பண்ணோடு இசை பாடிக்கொண்டிருக்கின்றார்கள். அதனால பாண்டிய நாடு பாட்டுடைத்தினே பேரு. அப்படி மங்கை சேமியாருக்கு சாமியாரும் செஞ்சிருக்காரு. பாண்டிமாதேவி பாங்கினால் அப்படி பண்ணோடு இசை பாடுவது மட்டுமல்லாமல் பாங்கினால் பணி செய்து பரவுகின்றார்கள். திருக்கோயிலில் திருப்பணி செய்கின்றார்கள். அங்க இருக்கக்கூடிய எல்லா விதமான பணிகளும் நல்லா தெரியும், எல்லா விதமான பணிகளும் செய்யறாங்க. நம்ம கோயில போய் இந்த அந்த தண்ணி போற அந்த அபிஷேகம் பண்ற தண்ணி எல்லாம் கொஞ்சம் அந்த வாய்க்கால் எல்லாம் அள்ளி விடணுங்க அப்படின்னு என்னது அப்படிங்கிறாங்க. அப்படின்லாம் செய்யக்கூடாது. கோயில எந்த பணியா இருந்தாலும் அதை நாம் உயர்வாக பார்க்க வேண்டும். அங்க சுத்தப்படுத்த நல்லா தெரியும். திருக்கோயில போய் சுத்தப்படுத்த நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஆணவ மழுக்கு சுத்தமாகிக்கிட்டே இருக்கும். அந்த அழுக்க நீக்க இங்க அழுக்கு நீக்கிட்டே இருக்கும். எந்த அழுக்கு, நம்ம ஆணவ மல அழுக்கு. அதான் திருக்கோயில போய் நம்ம பணி செய்கின்ற நோக்கம். புரியுது அவங்களுக்கு? சாமி அப்படிதான் வச்சிருக்காரு பணியை. இதெல்லாம் பணி செய்ய ஆணவ மலமானது வலிமை குண்டிக்கொண்டே வரும். அங்க பணி செய்யலைன்னா இங்க வந்து வலிமை குன்றதுக்கான வாய்ப்பு இல்லை. அது திருப்பணி, அதுவும் விருப்பத்தோடு செய்யணும், ஆழ்ந்து செய்யணும், அடியார்களோடு இணங்கி செய்யணும். என்ன ரொம்ப கவனமா பணி செய்யறதுதான் ரொம்ப முக்கியம். சிவபெருமான்ட்ட வந்தாச்சுன்னா, ஏன்னா இப்ப சாதாரணமா ஒரு மில்லுக்கு வேலைக்கு போறோம். எத்தனை மணி நேரம் டியூட்டி? 8 மணி நேரம் டியூட்டி. பேர் விட்டாங்க 8 மணி நேரம் டியூட்டி சுவா அப்படின்னு. 8 மணி நேரம் பணி செஞ்சாதான் என்ன செய்ய முடியும், வெளியில் வர முடியும். ரெண்டாவது அப்படி 8 மணி நேரம் பணி செஞ்சாதான் அந்த அக்கௌண்ட்ல கிரியேட் ஆகும். இவர் திங்கட்கிழமை பணி செஞ்சுட்டாரு, செவ்வாய்க்கிழமை பணி செஞ்சுட்டாரு, ஒரு வாரம் வேலைக்கு போயிட்டாருன்னா அந்த வாரம் சம்பளம் போடுவாங்க. உடனே சம்பளம் வாங்கும்போது இவருக்கு எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கும். சரி, வேலை பார்க்கணும்னா என்ன ஆகும், சம்பளம் கட்டு. அதே போல திருப்பணி செய்யலன்னா நாம சிவபெருமானை அடைய முடியாது. சாதாரண மரத்துல ஒரு இளநீ எடுக்கிறதுக்கு என்ன செய்யணும், மரத்துல ஏறணும், அது கூட பணி செய்யணும். சிவபெருமான் அடைவதற்கு சாதாரண செய்ய முடியாது. உழைத்தார் பண்டை கொடுவினை நோய் காவாய் உடையாய் கொடுவினையன் உழைத்தால் உறுதி உண்டோதான் உமையால் கனவா. உழைத்தாலே உறுதி உண்டு, உழைத்தாலும் உறுதி கிடையாது. அதனால சிவபெருமானை அடைவதற்கு பணி செய்யணும், ரொம்ப முக்கியம். ஆமாறு உன் திருவடிக்கு அகங்குலையன் அன்புருகேன், அதற்கு பூமாலை புனைந்தேத்தேன் புகழ்ந்துரையன் புத்தேன் கோமானின் திருக்கோயில் தூகேன் மெழுகேன் கூத்தாடேன் சாமாரை மேகின்றேன் சதுராலா உனை சார்வானே என்று மாணிக்க வாசக பெருமான் சொல்வதற்கெனங்க அந்த திருப்பணிகளை எல்லாம் நான் செய்ய வேண்டும். இப்ப மாணிக்க வாசக பெருமான் அந்த படியெல்லாம் செய்யல சாமி, நான் பூமாலை புனைந்தேத்தல, உன்னை புகழ்ந்து பாடுற, நான் திருக்கோயில போய் தூவலை மெழுகலை கூத்தாடலை எதுவுமே செய்யல அப்படின்னா என்ன செய்யணும், நம்ம அதெல்லாம் செய்யணும்னு அர்த்தம். அப்ப ஞானிகள் எல்லாம் தன்னை ஏற்றியே, அதாவது தன்னை தாழ்த்தியே சொல்லுவாங்க. ஆனா அத்தனையும் யாருக்காகனா இந்த உயிர்களுக்காக அவர்கள் பாடியிருக்கின்றார்கள். இந்த பணியெல்லாம் செய்து நாம் உயிர்வடைய வேண்டும் என்பதற்காக திருமுறையில் பாடியிருக்கின்றார்கள். அப்ப அப்படிப்பட்ட பணியெல்லாம் நாம் செய்தால்தான் இங்கிருந்து நாம் தப்பித்து சில ஆன்ம விடுதலை நாம் பெற முடியும். சரி, இப்ப இந்த டாபிக் இருக்குன்னு வச்சுக்கோங்க, இது போய்கிட்டே இருக்கும். நம்ம சீக்கிரம் முடிக்கணும்ல, எல்லாருக்கும் நிறைய வேலைகள்லாம் இருக்கும். இந்த முடிச்சிடும். தொண்டர் அப்படி விண்ணலார் இருவர் கீழே 2 பேர் போனாங்க. ஒருத்தர் கீழே போனாரு, ஒருத்தர் மேல போனாரு. 2 பேராலையும் பார்க்க முடியல. அப்பேற்பட்ட பிரம்மா விஷ்ணுவே அளப்படிதாம் வகை நின்ற அண்ணலால் உமையோடு
இன்புறுகின்ற ஆளவாயாவதும் அப்பேற்பட்டவர்களாலே காண முடியாத திருவடி எங்கள் இந்த ஆளவாய் சொக்கநாத பெருமான் இங்கே எங்களுக்கு உறைந்து இருக்கின்றார். அப்படிப்பட்ட இடம் இந்த திரு ஆளவாய் அப்படின்னு ஞானசம்பந்த பெருமான் சொல்றாரு. அடுத்தப்பட்டு தொண்டராய் உள்ள திசை திசை தோறும் தொழுது தன் குணத்தினை பிளாவ கண்டு நாள்தோறும் இன்புறுகின்ற குலச்சிறை சுருதி நின்று ஏத்த அடியார்கள் யாராலும் உள்ள திசை திசை தோறும் தொழுது அடியார்கள் வந்து புடைசூழ வந்திருந்தாலும் இவங்க என்ன வரோம் அப்படியே போய் விழுந்து 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 வணங்கி வழிபாடு செஞ்சுக்கிட்டே போறான். அடியார்களை பார்த்துட்டா போதும். தொண்டராய் உள்ள திசை திசை தோறும் ஒவ்வொரு திசை தோறும் போய் அடியார்கள் எங்கெல்லாம் இருக்காங்களோ போய் என்ன செய்வாராம், போய் தொழுவாரு. நாம யாரா இருந்தாலும் இங்க வரட்டும், நான் எதுக்கு அவங்கள போய் பார்க்கணும் அப்படின்னு செய்யறோம். நம்மகிட்ட வரட்டுங்க, நாம எதுக்கு அங்க போகணும் அப்படிங்கிறோம்ல. அப்படின்னு கூடாது. யாரா இருந்தாலும் சரி அடியார்களை பார்த்தா போய் நாம தான் போகணும். ஏன்னா அடியார்களோடு யாரு இறங்கணும், நம்ம தான் போய் இறங்கணும். அவங்க வருவாங்க நம்ம நினைக்க கூடாது. அவங்க வராட்டாலும் பரவாயில்ல, நாம செய்கின்ற பணியை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். புரிஞ்சுச்சா? இவங்களுடைய அசோ அப்பா இதோட நான் பேசவே மாட்டேனே அப்படிங்களா, இவகிட்ட பேசி அம்மா அப்படிவாங்க. சில பேர் பார்த்துக்கிட்டீங்கன்னா தெரியும். நம்ம சிவ வழிபாட்டுக்கு வந்தாச்சுன்னா யாரையும் பகைமை பார்க்கக்கூடாது. பகைமை பார்த்தால் நாம் சிவபெருமானை அடைய முடியும். இந்த உலகத்துல ஒரு ஆள் மேல நீங்க பகை வைத்தாலும் அந்த பகையை தீர்ப்பதற்கு ஒரு பிறகு எடுக்கணும். புரிஞ்சுச்சா? பட்டத்தில் அப்படிதான் பாடிட்டு இருக்காரு. பகையை தீர்க்கிறதுக்கு பிறகு வேணுமா? அதனாலதான் அருணாத பெருமான் சொன்னாரு, யமனை பார்த்து தைரியமா சொன்னாரு, கண்டாயடா அந்ததா அப்படின்னாரு அருணாத பெருமான். யாருமே என்னைய சொல்ல மாட்டாங்க யமனே அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாராம். வேற அருணாத பெருமான் என்னை பார்த்தாலே என்ன பயப்படுவாங்க, நீ எப்படி கூப்பிடுற அப்படின்னு. என்கிட்ட வாழ் இருக்கு அப்படின்னாராம். ஏன்ட்டு வாழ் இருக்கு அப்படின்னு யமன் சொன்னாராம். என்கிட்ட சுடர் வாழ் இருக்கு அப்படின்னாராம். ஏன்ட்டு இந்த வாழ் இருக்கு, என்ன சுடர் வாழா இன்னும் சுடுற மாதிரி இருக்கு அப்படின்னாரு யமன். என்ன சுடர்வாள் அப்படின்னாரு, அவிரோத ஞான சுடர்வாள் கண்டாயடா அந்தகா அப்படின்னாரு. அவிரோத ஞான சுடர்வாள்னா என்ன தெரியுமா உங்களுக்கு? விரோதம்னா என்னது? பகைமை. அவிரோதம் அப்படின்னு அதுக்கு முன்னாடி ஆமா போட்டுங்க. பகைமை பாராத நட்பு. எந்த உயிர் எல்லா உயிரிடமும் எனக்கு பகைமை பாராத நட்பு இருக்கின்ற காரணத்தினால் யமனே நீ என் பக்கத்துல வர முடியாது அப்படின்னாரு. அதுதான் புரியுது உங்களுக்கு? அப்ப நீ யார் மேலேயும் நம்ம என்ன செய்யக்கூடாது, உங்களுக்கு பிடிக்கலையா ஒழுங்கு கூட போயிருங்க. சில என்ன சொல்லுவாங்க, ஒதுக்கி போயிடுவாங்க. அவங்கள பத்தி இல்லாத போலாத அடுத்த ஆள்கிட்ட சொல்லிட்டு இருப்பாங்க. நீங்க அவர்கிட்ட போய் நீ சேர்ந்தியோ என்ன என்ன பாடுபடுத்தினா தெரியுமா அப்படின்னு அவங்களை இல்லாத போலாத அடுத்தவங்களை போய் சொல்லி அவங்களுடைய நல்ல பேரெல்லாம் கெடுக்க பார்ப்பாங்க. அப்படி இருக்க கூடாது. புரிஞ்சுச்சா? அப்ப முடிஞ்ச அளவுக்கு பிடிக்கலாம் ஒதுங்கிடுங்க, அதெல்லாம் தப்பு கிடையாது. ஆனா யார்ட்டையும் என்ன செய்யக்கூடாது, பகைமை வராத நட்பு கொள்ள வேண்டும். இப்பதான் கொஞ்சம் புரியுற மாதிரி தெரியுதுன்னு சொல்றது புரியுது. இனிமே யார்ட்டையுமே பகைமையே வைத்துக் கொள்ளும். எல்லா அடியாட்டையும் நம்ம அன்போடு இருக்கிறது. அப்படி கண்டு நாள்தோறும் இன்புறுகின்ற குலச்சிறை சுருதி நின்று எட்ட குண்டராய் உள்ள சாக்கியர் தங்கள் புரிகின்ற நெறியுடைய சாக்கியர்கள் எல்லாம் ஒரு நெறியே இல்லாம வாழ்கின்றவர்கள். சிவ வழிபாடுனாலே என்னன்னு தெரியாம வாழ்கின்ற அந்த சாக்கியர்கள் எல்லாம் அவர்களுடைய நெறியெல்லாம் தகர செய்தவர் ஞானசம்பந்த பெருமான். அவர்கள் எல்லாம் இங்கிருந்து சாக்கியர்கள் சமணர்கள் எல்லாம் தகர்த்து சைவ சமயத்தை நிலைநாட்டிய ஞானசம்பந்த பெருமான் இங்கே அண்டநாயகன் தான் அமர்ந்து வீட்டிருந்த ஆளவாயாவதும் அவர்லாம் வந்து இப்ப என்ன செஞ்சாங்க, ஒரு பக்கம் ஓடி போயிட்டாங்க. ஒரு சில பேர் இலங்கைக்கு போயிட்டாங்க. புத்த மதத்துக்காரங்க இலங்கையில போய் பாத்தீங்கன்னா புத்தர் கோயில் நிறைய இருக்கும். அதை தவிர ஜப்பானுக்கு போகணும், அங்க ஓடிட்டாங்க பாதி பேர். இங்க யாருமே இல்லாதபடி செஞ்சாரு ஞானசம்பந்த பெருமான். சைவத்தை நிலைநாட்டி சமணர்களையும் பௌத்தர்களையும் புத்தர்களையும் நிறைய பேர் பாத்தீங்கன்னா இந்த ஸ்டேட்டஸ்ல புத்தர்கள் இதை வச்சு வைக்கிறாங்க. அப்படி வைக்கலாமா? சைவத்தில் இருந்துகிட்டு சிவபெருமான வழிபாடு செஞ்சுட்டு புத்தர் சொல்லக்கூடிய அந்த கருத்தை வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆசையே துன்பத்திற்கு காரணம். நமக்கு சொல்லாததான் வச்சிருக்காங்க. ஆசை அறிவுங்கள் ஈசனோடாயினும் ஆசை அறிவுங்கள் ஆசை படப்பட ஆய்வரும் துன்பங்கள் ஆசை விட விட நம்ம ஞானத்தை மட்டும் அடிச்சு சொல்லிட்டாரு. புத்தன் சமன் கழுக்கையர் பொய்கொள்ளா சித்தத்தவர்கள் தெளிந்து தேறின வித்தக நீர் அணிவார் வினைப்பகைக்கு அத்திரமாவன அஞ்செழுத்து மேட்டாரு. அஞ்செழுத்து சொல்லக்கூடிய அடியாரோடு தான் இணங்க வேண்டுமே தவிர மற்ற சமயங்களும் நமக்கு சமயமே அல்ல. புரிஞ்சிச்சா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருச்சு. நீங்க அடுத்ததுக்கு போக அப்படின்னு சொல்ல முடியும். சரி, அதனால மற்ற சமயங்கள்லாம் நமக்கு சமயம் அல்ல. ஒரு சமயத்துக்குள்ள வந்துட்டோம்னா அந்த சமயம் என்ன சொல்கின்றதோ அதுலயே அப்படி ஊறி தெளிச்சு போனாதான் நம்ம அதுல கடை பெற முடியும். புரிஞ்சுச்சா? சித்தமதை ஒன்ற வைத்தார் சிவமதை நினைய வைத்தார் என்று அந்த சமயத்துல ஆமா அல்லது அடுத்தபடி கடைசி பாட்டு வந்துட்டோம் ஒரு வழியா. என்ன சார் இப்ப ரெண்டு பேரும் சேர்ந்து இப்ப ஒவ்வொன்னு தனித்தனி பாடல சொல்லிட்டு கடைசி பாட்டுல ரெண்டு பேரும் சொல்லிட்டேன்.
பரவாயில்லையா, பாட்டை புரிஞ்சுக்கிட்டாங்க. இந்த கடைசி பாட்டுல 2 பேரும் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. பன்னகம் புணரும் பாண்டிமாதேவி. அதே பன்னகம் புணர்னா வேற ஒண்ணும் இல்ல, செல்வ நலன்களை உடைய பாண்டிமாதேவி. ஏன்னா அதிக செல்வங்களை உடையவர்கள். குலச்செழியனும் இவர் பணியும், இந்த 2 பேருமே பணிந்து ஏற்கக்கூடிய அன்னலம் பெரும் சீர் ஆளவாய் ஈசன் திருவடி ஆண்டவன் போற்ற, அவங்க 2 பேருமே போட்டி வழிபாடு செய்யக்கூடிய திரு ஆளவாய். கண்ணலம் பெரிய காளியும் ஞான சம்பந்தன் செந்தமிழ் இவை கொண்டு இன்னலம் பாடவல்லார் இமையோர் ஏற்ற வீட்டிருப்பார். இனிதே எந்த வீட்டு எந்த சொல்ல பாருங்க. இப்ப இந்த ஞான சம்பந்த பெருமானுடைய இந்த செந்தமிழை யார் பாடுகின்றார்களோ, இந்த பதியத்தை யார் பாடுகின்றார்களோ அவர்கள் இன்னலம், இப்ப உள்ளது இன்னலம்னா இதர் பாட்டிருக்க கூடாது, அன்னலமும் எடுத்துக்கிடணும். சில இப்ப பாடல்களை பாத்தீங்கன்னா ஒரு சில கருத்தை சொல்ல முடியும், சில கருத்தை சொல்ல முடியாது. அந்த பாடலுக்குள்ள அடக்கி விட வேண்டும் என்ற காரணத்தினால் இப்ப 2வது முற்றலாமை இளநாகமோடு முளை கொம்பவை பூண்டு பத்தலோடு கலனாவழிந்தனது உள்ளங்கவர் கல்வன் கத்தல் கேட்டல் உடையார் வெறியார்கள் கையால் தொழுதேற்ற அப்படின்னு என்ன அர்த்தம்? கத்தல் கேட்டல் உடையார் பெரியார், அந்த இடத்துல சொல்றதுக்கு இடம் இல்ல. தமிழ்ல அந்த இடத்துல கற்றல் கேட்டல் விட்டரு, அதுக்கடுத்து என்னது? கற்றல் கேட்டல் சிந்தித்தல் தெளிதல் நிட்டை கூடியவர்களே பெரியவர்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். இப்ப இன்னும் சொல்லியாச்சுன்னா அப்ப அண்ணனுக்கையும் நம்ம என்ன செய்யணும்? சேர்க்கணும். அதே மாதிரி காத்தல் இந்த பாட்டு சொல்ற சிவபுராணத்துல சொல்றாருல, படைப்பாய் காப்பாய் அழிப்பாய் அருள் தருவாய்ங்கிறாருல, ஆக்குவாய் படைத்தல் அழிப்பாய் அருள் போக்குவாய் என்னை ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய், ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய் முத்தல் வந்துருச்சு. அடுத்து அருந்தொழில் விட்டாரு. அப்ப ஒரு இடத்துல இந்த பாட்டுல ஒரு இதை விட்டுட்டாரு. மொத்தம் 5 தொழில்: படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல். இந்த மறைத்தல் இந்த இடத்துல சொல்லல. அப்ப இந்த இடத்துல நம்ம அதை எடுத்துக்கணும். இது அவங்களுக்கு இன்னொன்னா, இந்த 4 தொழிலையுமே சிவபெருமான் மறைந்திருந்துதான் செய்கின்றார். படைத்தலையும் காத்தலையும் அழித்தலையும் அருள் செய்தலையும் மறைத்துதான் செய்கின்றாரே ஒழிய நேரடியாக சிவபெருமான் செய்கிறார். அப்ப நம்ம எப்படி எடுத்துக்கணும்? அந்த தொழிலை சேர்த்து எடுத்துக் கொள்ள வேண்டும். அதே போல இன்னலம் பாட வல்லவர் இமையோர் ஏத்த எங்க வீட்டிருப்பார்? சிவலோகத்தில் வீட்டிருப்பார். அப்படி எடுக்கும் பொருள் இந்த இடத்துல. எங்க வீட்டிருப்பாங்க? இந்த பாடல் பாடினவங்க சிவலோகத்தை போய் வீட்டிருப்பாங்க. அன்போடு பாடுனா சிவா பாட சொல்லியிருக்காரு, மங்கே பேசிய பாட்டை பாட சொல்லியிருக்காரு. சரி பாடித்தான் பார்ப்போமே அப்படின்னு பாடக்கூடாது, அன்போடு பாடணும். எழுத்து பிள்ளையர பாடணும். எழுத்து பிள்ளையர கற்கின்றீர்கள் எது? அன்போடு எழுத்து பிள்ளையர கற்கின்றீர்கள். எரி மூண்டதென்ன, இப்படி அன்போடு இது பாடலாம். யார் வருவானாரு? எரி மூண்டதென்ன பொங்கு வெறும் கூட்டன் வரும்போது கழுத்தில் சுளுக்கிட்டு இழுத்து கொண்டோ கவி கற்கின்றது அப்படின்னு அருணைநாத பெருமான் சொல்றாரு. அப்படி அன்போட பாடலைன்னா என்ன செய்யறான்? எவன் வரும்போதே பாத்திரத்தை வீசிட்டு கழுத்துல சுருக்க பாடிட்டு இழுக்கிறதுக்கு வேகமா வருவாராம். அதை நம்ம பாடும்போது அன்போடு பாடணும். 2வது எழுத்து பிழையற. ஏதாவது பாத்தீங்கன்னா தேவாரம் பாடும்போது ஏகப்பட்ட பிழையோடு பாடுறாங்க, அப்படி பாடக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு நல்லா அதை அந்த சந்தத்தை பிரித்து வைத்துக் கொண்டு குடும்ப அளவுக்கு பிழை இல்லாம பாடுவதற்கான முயற்சிகளை நாம் தேட வேண்டும். சரி, அப்படி சொல்லிட்டு இந்நலம் பாட வல்லவர் இமையோர் ஏற்ற சிவலோகத்தில் வீற்றிருப்பர் தாமே அப்படின்னு சொல்லி இந்த பாடல மிக நல்ல அருமையான பாடலை அடியனுக்கு தந்தவைக்கு என்று சொல்லி இதுகாரம் உள்ளம் நிறைந்து இறந்து இந்த பதியத்தை நீங்கள் கேட்டதுனால் உங்களுடைய வலிமை கரைந்து திருவள்ளுவர் உரை என்று சொல்லி திருப்புகழ் பாடி அடியின் உரையை நிறைவு செய்து வச்சுக்குவோம். சரணகமலாலயத்தை அரை நிமிஷ நேரமத்தில் தவமுறை தியானம் வைக்க அறியாத தடகதட மூடமட்டி பவவினையிலே ஜனித்த தமிழன் விழியாய் மயக்கம் உருவேனோ கடகமுய மீது ரத்ன மணிகணி பொன் மாலை செச்சலி கமலும் மணமார் கடப்ப மணிவோனே கையில கருணை புரியாதிருப்பது என்ன குறையு வேலை செப்பு கையிலை மறைநாதர் பெற்ற குமரோனே கடகபுய மீது ரத்ன
மணியணி பொன் மாலை சிச்சை கமழும் மணமார் கடப்ப மணிவோனே கருணவிதையாவித்த கனமதுரும் நீள் சவுக்கிய சகல செல்வ யோகமிக்க பெருவாள் தகைமை சிவஞான முக்தி பரகதியும் நீ கொடுத்து உதவி புரிய வேண்டைத்த வடிவேலா அருணதலபாத பத்மம் அது நிதமே துதிக்க அடியதல்தான் அளித்த மயில் வீரா அதிசயம் அநேகமுற்ற பழனிமலை மீதுதித்த அழகா திருவேலகத்தின் முருகோனே முருகோனே கைலாயபுரங்கள் விஞ்ஞான போத நெறிகாட்டும் வெண்ணை வைவாய் வைகண்டான் நல்லதிக்கோ விஞ்ஞான பானுவாயு குயிலாரும் பொழில் திருவாவூர் திருவாள் நமச்சிவாய தேவன் கைலாய மரபுரியும் திருமரபு நீதூடி தலைகமாகோ வான்மையில் வாழ்விக மடிவனம் திறக்க மன்னன் போன்முறை அரசு செய்கிற குறைவில்லாத ஈகள் வாழ்க நான்மறை அரங்கள் உங்க நட்டமும் வேள்வி மல்க மேன்முதல் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் வையம் நீடிய மாமலை பண்ணுக மே விரும்பிய அன்பர் விளங்குக சைவ நன்னறிதான் தலைத்தோங்குக தெய்வன் திருநீர் சிறக்கவை என்றும் இன்பம் பெருகும் இயல்பினார் ஒன்று காதலித்து உள்ளமும் ஓங்கிட மன்றுளார் அடியார் அவர் மாண்புகள் நின்றதெங்கும் நிலவி உலகெல்லாம் பார்வதி பதையே போற்றி வெற்றிவேல் முருகனுக்கு திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் பொன்னம்பலம் அண்ணாச்சிரம் ஏகாம்பரம் யாரும் அமுத்துங்க இது அமுத்துங்க யாரும் அமுத்துங்க